அனைவருக்கும் வணக்கம். நேஷனல் ஹெரிட்டேஜ் ட்ரஸ்ட் தேசிய மரபு அறக்கட்டளை புதுவை அருங்காட்சியகம் முன்னெடுக்கும் பன்னாட்டு இணையவழி கருத்தரங்குக்கு அனைவரையும் வரவேற்கின்றேன். ஒவ்வொரு காரிக்கிழமையும் முன்னெடுக்கப்படும் இந்த நிகழ்வின் இன்றைய சிறப்புரையினை வழங்க காப்பாட்சியர், விருதுநகர் அருங்காட்சியகம் முனைவர் கு. பால்துரை ஐயா அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார். ஐயா அவர்களுக்கு வணக்கம். பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டிகை: தங்களின் பெயர்களை கருத்து பெட்டியில் பதிவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடக்க உரையினை வழங்க புதுவை அருங்காட்சியகம் மற்றும் புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகத்தின் இயக்குனர், நிறுவனர் திருவாளர் அறிவன் ஐயா அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்க ஐயா? நீங்க இப்ப கேக்குது. ஒவ்வொரு காரிக்கிழமையும் சனிக்கிழமையும் புதுவை அருங்காட்சியகம் சார்பாக நடத்தப்பெறுகின்ற தொன்மை பேசும் கருத்தரங்கில் இன்றைய கருத்தரங்கு 93வது கருத்தரங்காகும். ஒவ்வொரு காரிக்கிழமை பேசும் அறிஞர் பெருமக்களிலிருந்தும் பல வகையான அறிவு செய்திகளை பெற்றுக் கொண்டிருக்கும் பங்களிப்பாளர்களுக்கு அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் விருதுநகர் மாவட்டத்தின் காப்பாட்சியராக முறைப்படியாக அருங்காட்சியகவியலில் படிப்புகளை மேற்கொண்டு ஒரு சிறந்த அருங்காட்சியகவியலராக விளங்கக்கூடிய பால்துரை ஐயா அவர்கள். இவர்களுடைய கல்வி முயற்சியும் அருங்காட்சியக செயல்பாடு முயற்சியும் மிகச் சிறப்பானதாக விளங்குகிறது. இவருடைய கருத்தினை கேட்பதற்கு நமக்கு கிடைத்த வாய்ப்பு என்பது ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடு என்றுதான் சொல்ல வேண்டும். இவரை நாம் தொடர்பு கொண்டதிலிருந்து நம்முடன் மிகுந்த அன்போடு ஒவ்வொரு நிலைகளிலும் துணை வந்து நம்முடன் பேசிக் கொண்டிருக்கிறார். இவருடைய கருத்துக்கள் அனைவரிடமும் சென்றடைய வேண்டும் என்ற முயற்சிக்காகவே அவருடைய அருங்காட்சியகத்தை குறித்தே முதல் நிகழ்வை அமைத்திருக்கிறோம். பல வகையான பட்டறிவுகளையும் பல வகையான அருங்காட்சியகவியல் தெளிவுகளையும் பெற்றிருக்கக்கூடிய பால்துரை ஐயா அவர்கள் இந்த முறை விருதுநகர் அருங்காட்சியகத்தை குறித்தும் பின்வரும் காலங்களில் அருங்காட்சியக சிறப்புகள் பலவற்றையும் குறித்தும் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. அருங்காட்சியகம் பற்றியான புரிதலுக்குள் நுழைவோம். ஐயா அவர்களை பேச அழைப்போம். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. நன்றிங்க ஐயா. பேசலாங்களா? தொடங்கலாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த புதுவை அருங்காட்சியகத்தினுடைய இயக்குனர் திரு அறிவன் ஐயா அவர்களுக்கும், அதன் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மேலாளர் மனோரஞ்சினி திருநாவுக்கரசு மேயர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்காக என்னை அழைத்து பேச அழைத்ததற்காக முதற்கு நான் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மாணவர்களாக இருக்கலாம், பேராசிரியர்களாக இருக்கலாம், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை மீண்டும் ஒரு தடவை தெரிவித்துக். இன்றைய தலைப்பில் நான் பேச இருப்பது அரசு அருங்காட்சியகம் விருதுநகர் ஒரு பார்வை என்ற தலைப்பிலே அருங்காட்சியகம், இந்த விருதுநகர் அரசு அருங்காட்சியகத்தை பற்றிய பொதுவான தகவல்களை இந்த கருத்தரங்களை நான் தெரிவிக்க இருக்கின்றேன். மேடம், PDF ஓபன் பண்ணுங்க. அருங்காட்சியகங்கள் துறை. இப்ப நாங்கள் சார்ந்திருக்கிறது மாவட்ட அருங்காட்சியகம் விருதுநகரை. இந்த அருங்காட்சியகங்கள் துறை என்பது தமிழ்நாடு அரசினுடைய அடுத்த முதல்ல அறிமுகமாக இந்த அருங்காட்சியகங்கள் துறை என்ன அப்படிங்கிற கொடுக்குறேன். ஏன்னா அரசு அருங்காட்சியகம் உங்களுக்கு தொல்லியல் துறை தெரிஞ்சிருக்கோம். வந்து தமிழ்நாடு அருங்காட்சியகங்கள் துறை என்பது தனியாக செயல்படக்கூடிய ஒரு துறை. இந்த துறையுடைய தலைமையிடம் சென்னை அரசு அருங்காட்சியகம். நீங்க சென்னைக்கு போயிருந்தீங்கன்னா எக்மோர் மியூசியம் என்று சொல்லப்படுகின்ற 1851ஆம் ஆண்டு அன்றைய ஆங்கிலேய காலத்தில 1851ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்தியாவில் 2வதாக தொடங்கப்பட்ட அருங்காட்சியகத்தை தலைமையிடமாக கொண்டு தமிழ்நாடு அரசின் கீழ் செயல்படுகிறது இந்த அருங்காட்சியகங்கள் துறை. இந்தியாவில் பாத்தீங்கன்னா முதல் அருங்காட்சியகம் தொடங்கப்பட்டதுன்னா 1814 கல்கத்தா மியூசியம், பிரிட்டிஷ்
ஆட்சி காலத்திலே இந்தியன் மியூசியம் என்று அழைக்கப்படுகிற கல்கத்தா அருங்காட்சியகம், இரண்டாவதாக 1851 தொடங்கப்பட்ட சென்னை அரசு அருங்காட்சியகம் ஆகும். இந்த அருங்காட்சியகம் அப்ப எக்மோர் மியூசியம், மெட்ராஸ் மியூசியம் சொல்லப்படுகின்றது. நீங்க கண்டிப்பா போனீங்கன்னா சென்னை மியூசியத்தை நீங்க கண்டிப்பா, நம்ம எல்லாரும் போவோம், ஆனா பீச் பார்க்க போவோம், மற்ற இடங்களை சுற்றி பார்ப்போம். ஆனா நம்ம அறிவை வளர்க்கிறதுக்கு இந்த அருங்காட்சியகங்கள் மிக முக்கிய பங்காற்றுகின்றன. நம்ம அதை கண்டிப்பாக என்ன செய்யுங்கன்னா, நீங்க சென்னைக்கு அடுத்த முறை போனீங்கன்னா எக்மோர்ல இருக்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும் எக்மோர் மியூசியம்ங்கிற சென்னை அரசு அருங்காட்சியகம். இந்த அரசு அருங்காட்சியகத்தினுடைய நம்ம உங்களுக்கு எல்லாத்துலயும் அருங்காட்சியகங்கள் என்னன்னு நீங்க நிறைய சார் சொன்னாங்க, 93 நிகழ்வுகள் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடின்னு. அதனால அருங்காட்சியகங்கள் என்ன, அதனுடைய பணிகள் நீங்க ஏற்கனவே கேட்டிருப்பீங்க. அதனால ஜெனரலாக அருங்காட்சியகங்கள் என்ன, இப்ப நம்ம தமிழ்நாட்டுடைய மக்களுடைய பண்பாடு, இல்ல நம்ம இந்த தமிழ் பேசுகிற மக்களுடைய பண்பாடு எல்லாத்தையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் தான் நம்ம அருங்காட்சியகங்களை போய் பார்ப்போம். அந்த அருங்காட்சியகங்களை பழமையான தொன்மையான பல அரும்பொருட்கள் காட்சிப்படுத்திட்டு இருக்கும். அந்த பார்க்கும்போது நமக்கு என்ன செய்யும், ஒருடைய ஆர்வம் வரும். அந்தைய கால மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற தெரியறதுக்கு நமக்கு அருங்காட்சியகங்கள் மிக துணை புரிகின்றது. அப்ப எல்லாரும் அருங்காட்சியகங்களை போய் சென்னையில போய் பார்க்கணும் அப்படிங்கிற காலத்துல சரி, அப்ப ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு அரசு அருங்காட்சியகம் அமைத்தா அந்த மாவட்ட மக்களும் பயன்படுறாங்கிற அந்த எண்ணத்துல அரசனுடைய எண்ணத்துல எல்லா மாவட்டத்திலையும் ஒரு அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருது வைத்து எல்லா மாவட்டத்திலையும் அருங்காட்சியகங்கள் அமைக்கப்பட்டு மொத்தம் பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டுல 23 மாவட்டங்களில மாவட்ட அருங்காட்சியகங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த அருங்காட்சியகங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இப்ப இருக்கிற 38 மாவட்டத்திலும் புதிய அருங்காட்சியங்கள் அமைக்கிறதுக்காக முயற்சியை எல்லாரும் மேற்கொண்டுட்டு வருகிறாங்க. இந்த அருங்காட்சியகங்கள் துறை என்பது வேறு, தொல்லியல் துறை என்பது வேறு. தொல்லியல் துறையுடைய அருங்காட்சியகங்கள் அகழ் வைப்பகங்களாக இருக்கும். தொல்லியல் துறையுடைய அவங்க அகழாய்வு செய்வார்கள். அகழாய்வு செய்யக்கூடிய இடங்கள்ல தரப்பட்ட பொருட்களை கொண்டு அந்த இடத்துல அகழ் வைப்பகங்கள் வைப்பாங்க. இப்ப நீங்க கீழடி அரசு அருங்காட்சியகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கீழடி தொல்லியல் துறையால் அவங்களால நிர்வகிக்கப்படுகிறது. ஆனா இந்த மாவட்ட அருங்காட்சியகங்கள் தனியாக இயங்குகிறது. எங்களுடைய அரும்பொருட்களை பார்த்தீங்கன்னா பல்வேறுபட்ட பொருட்கள் இருக்கும். வரலாறு சார்ந்து இருக்கும், தொல்லியல் சார்ந்து இருக்கும், நாணயங்கள் சார்ந்ததாக இருக்கலாம், அதுபோல விலங்கியல் சார்ந்ததாக இருக்கும், பொட்டானி அதாவது தாவரவியல் சார்ந்த பொருட்களா இருக்கும், புவியியல் சார்ந்த ஜியாலஜிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ், இந்த மாதிரியான பல வகைப்பட்ட குழந்தைகளுக்குடைய பொருட்கள் இருக்கும். இந்த மாதிரி பல வகையான பொருட்களை அருங்காட்சியகம் மாவட்ட அருங்காட்சியகங்களை நீங்க காணலாம். தொல்லியல் துறை தொல்லியல் சார்ந்த அருங்காட்சியகங்களாக இருக்கும். இப்போ மொத்தம் பாத்தீங்கன்னா 23 மாவட்டத்துல மாவட்ட அருங்காட்சியகங்கள் இருக்குது. பாத்தீங்கன்னா அதனுடைய வரைபடம் அடுத்த ஸ்லைடுல உங்களுக்கு வரும். பாத்தீங்கன்னா சென்னையில தலைமையிடமா இருக்கும். சென்னையில இருந்து காஞ்சிபுரத்துல இருக்குது. இந்த மேப்ல பாத்தீங்கன்னா 23 மாவட்ட அருங்காட்சியகங்கள் இருக்குது. இந்த அருங்காட்சியகங்கள் சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்களையும் 23 மாவட்டங்கள் இருக்குது. அதுல புதிதாக சில மாவட்டங்கள்ல அதை தொடங்கக்கூடிய பணிகளும் மேற்கொண்டுட்டு வருகிறாங்க அமைச்சர் டிபார்ட்மெண்ட்ல. இப்ப பாத்தீங்கன்னா கடைசியாக தேனி, ஆண்டிப்பட்டி, திருவண்ணாமலை மாவட்டங்கள்ல புதிய அருங்காட்சியகங்கள் அமைக்கப்பட்டது. அதற்கு முன்னாடியாக வாரணாசி அரியலூர் பகுதியில ஒரு அருங்காட்சியகம் ஃபாசில்ஸுக்காக அமைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருவக்கரை, நீங்க பாண்டிச்சேரி பக்கத்துல திருவக்கரை போனீங்கன்னா ஃபாசில்ஸ் பார்க்கலாம். மரங்கள் கல்லாக மாறிய மரங்கள் நீங்க பார்க்கலாம். அதே போல அந்த அரியலூர் பகுதியில் கிடைக்கக்கூடிய நிறைய ஃபாசில்ஸ் வச்சு அரியலூர்ல வாரணாசி என்ற இடத்துல நம்ம தமிழ்நாடு அரசு அருங்காட்சியகங்கள் துறை ஒரு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்குது. இப்ப வருங்காலத்துல புதிதாக பல மாவட்டங்கள் அருங்காட்சியகம் அமைக்க அந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நெக்ஸ்ட், இந்த வகையில பார்க்கும் பொழுது விருதுநகர் அரசு அருங்காட்சியகம், இந்த விருதுநகர் அரசு அருங்காட்சியகம் மாவட்ட அருங்காட்சியகங்கள்ல 20வது அருங்காட்சியகமாக 2001ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அந்த கால இப்போதும் பாத்தீங்கன்னா விருதுநகர் டவுன்ல இருந்து கிழக்கு பகுதி அமைந்திருக்கின்ற கிழக்கு பகுதியில ஒரு குடியிருப்பு பகுதிக்குள்ள அரசு அருங்காட்சியகம் அமைந்திருக்கு. இதை மேப்ல நீங்க பார்க்கலாம். விருதுநகரான மெயினான அந்த நகரத்துக்கு உள்ளேயே அமைந்திருக்கிறது. நெக்ஸ்ட், இது அருங்காட்சியகத்துடைய முகப்பு தோற்றம். இது ஒரு வாடகை கட்டடத்துல தற்சமயம் இயங்கி கொண்டு வருகின்றது. இதுக்கு இப்போது புதிய அரசு அருங்காட்சியகமாக மெயின் ரோட்ல கலெக்டரேட்டுக்கு ஆப்போசிட்ல பெருந்திட்ட வளாகத்திலே அமைக்கக்கூடிய வேலைகள் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. கூடிய விரைவில் இந்த கட்டடத்திலிருந்து புதிய அரசு அருங்காட்சியகத்துக்கு நம்ம இடம் மாற்றம் செய்ய இருக்கின்றோம். இது அருங்காட்சியகத்துடைய முகப்பு தோற்றம். நெக்ஸ்ட், இது சிறிய ஒரு அளவுக்கு நடுத்தரமான அருங்காட்சியகம். இங்கு பாத்தீங்கன்னா காட்சி பெட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கு. இது மொத்தம் இரண்டு தளங்களை கொண்டது, தரைத்தளம் மற்றும் முதல் தளத்தை கொண்டது. தரைத்தளங்களில் 28 காட்சி பெட்டிகள் இருக்கின்றன. நம்ம நடுத்தரமான அருங்காட்சியகம்னா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் கேலரி இருக்கும். நம்ம கேலரின்னு சொல்லக்கூடிய தனியாக
வரலாற்று சம்பந்தமான, தொல்லியல் சம்பந்தமான, மானிடவியல் சம்பந்தமான தனித்தனியான கேலரி. சென்னை எக்ஸ்போ மியூசியம் போனீங்கன்னா நீங்க தனித்தனியா கேலரிஸ் இருக்கும். இப்போ நம்ம நடுத்தரமானதுனால அந்த காட்சி பெட்டிகள்ல இந்த பொருட்களை என்ன செய்யணும் காட்சிப்படுத்திருப்போம். அதனுடைய புகைப்படங்களை நான் வரும்போது காட்டுறேன். இது தரைத்தளத்தில் உள்ள அமைப்புகளுடைய வரைபடம். எந்த மாதிரியான நாங்க ஷோகேசஸ் வச்சு அந்த காட்சிப்படுத்தியிருக்கிற பொருட்கள் அப்படிங்கிறத நீங்க இந்த வரைபடம் மூலம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் மேடம். அடுத்ததாக முதல் தளத்துல ஒரு 10 காட்சி பெட்டிகள் இருக்குது. அந்த 10 காட்சி பெட்டிகளையும் பொருட்களை வந்து நாங்க பார்வைக்கு வைத்திருக்கிறோம். அதோட என்னென்ன பொருட்கள் என்பதை நான் பின்னாடி வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்லைட்லயும் நான் வந்து விளக்குகிறேன். நீங்க அருங்காட்சியகத்துடைய விருதுநகர் அரசு அருங்காட்சியகத்துடைய என்ட்ரன்ஸ் நீங்க முகப்பு பகுதியில உள்ள நுழைந்த உடனே இருஞ்சிறை என்ற இடத்துல இருந்து கொண்டு வரப்பட்ட சமண தீர்த்தங்கருடைய சிற்பம் இருக்கு. உங்களை வரவேற்பதன் முகமாக சமண தீர்த்தங்கருடைய ஒரு 10ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு அருமையான கற்சிற்பம் ஒன்று உங்களுக்கு முதல் நோயாக இருக்கும். அடுத்ததுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது விருதுநகர் மாவட்டத்துடைய வரைபடம், அந்த வரைபடம் பிளஸ் அது விருதுநகர் மாவட்டத்தோட அறிமுக புகைப்படங்கள். விருதுநகர் மாவட்டத்துல என்னென்ன வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள், அதே போல இயற்கை சிறப்புமிக்க இடங்கள், சுற்றுலா தலங்கள், ஆன்மீக தலங்கள், இந்த விருதுநகர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய விலங்குகள், பறவைகள், கனிம வளங்கள், இதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு புகைப்படமா காட்சிப்படுத்துறோம். ஏன்னா நம்ம விருதுநகர் மாவட்டத்துக்கு ஒரு வெளி மாவட்டத்துல இருந்து ஒருத்தர் வந்து பார்க்கும்போது இந்த விருதுநகர் மாவட்டத்துல என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது, என்னென்ன பகுதிகள்லாம் இருக்குதுன்னு தெரிந்து கொள்றதுக்காக இந்த அறிமுக புகைப்பட காட்சியை நாங்க காட்சிப்படுத்தியிருக்கிறோம். இதை வந்து அவங்க பார்த்துட்டு இந்த மாதிரியான அவங்களுடைய இந்த அருவி எங்க இருக்குது, மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இருக்கிற கோயில்கள் எங்க இருக்குது நம்மள்ட்ட கேட்பாங்க. அதை வச்சு அவங்க பார்க்கறதுக்காக தான் இந்த ஒரு அறிமுக குடமாக அரசு அருங்காட்சியகத்தில் நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்தபடியாக காட்சி கூடங்கள்ல இந்த பெரும்பாலான காட்சி பொருட்கள் சென்னை அரசு அருங்காட்சியகத்திலிருந்து கொண்டு வரப்பட்டவை. அதுக்கு அருங்காட்சியகம் ஆரம்பிக்கப்படும் பொழுது நிறைய புதிதாக ஒரு அரசு அருங்காட்சியகம் அமைக்கும் போது அந்த மாவட்டத்துக்கு சென்னையில இருக்கிற ரிசர்வ் கலெக்ஷன்ல இருந்து நிறைய பொருட்களை கொடுப்பாங்க. அதன் மூலமாக என்ன செய்வாங்க, முதல்ல காட்சிப்படுத்துவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக அந்த ஒவ்வொரு பொருட்களை காட்சிப்படுத்துவதற்காக மீது இங்க இருக்க மாவட்டத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்களை காப்பாட்சியர்கள் சேகரிப்பார்கள். அதே போல இந்திய புதைப்பொருள் சட்டப்படி பெற்றப்படக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் என்ன செய்வாங்க நாங்க காட்சிப்படுத்தி புதிய காட்சி கூடங்களையும் அதிகப்படுத்தி கொண்டே இருப்போம். இதுல பெரும்பாலான இந்த ஷோகேசஸ்ல இருக்குது சென்னை அரசு அருங்காட்சியகத்திலிருந்து கொண்டு வரப்பட்டவை. அது ஒவ்வொன்றுக்கும் என்னன்னா நம்ம அழகுபடுத்தி அதை காட்சி பெட்டிகள்ல நம்ம காட்சிப்படுத்திருக்கிறோம். நெக்ஸ்ட் இது வந்து உங்களுக்கு பொதுவான அந்த காட்சி பெட்டிகள்ல என்ன இருக்குங்கிற புகைப்படம் மட்டும் காமிச்சிடும். அதுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான நம்ம அரசு அருங்காட்சியகத்துல விருதுநகர்ல என்ன முக்கியமான காட்சி பொருள் இருக்கிறதோ அதை நான் தனியா உங்களுக்கு சொல்றேன். இது ஒரு ஜெனரலா உங்களுக்கு ஒரு பார்வைக்காக இங்க வந்து காட்சி பெட்டிகள்ல பண்ண ஓவியங்கள் இருக்குது, மாடர்ன் ஓவியம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய விலங்கு சம்பந்தமான பொருட்கள் இருக்குது, புவியியல் சம்பந்தமான பொருட்கள் இருக்கிறது, பாசில்ஸ் வச்சிருக்கிறோம், கனிம வளங்களுடைய பொருட்கள் இருக்கிறது. நெக்ஸ்ட் கனிம வளங்கள், அதே போல இயற்கையான பாட்டனி பொருட்களும் இருக்குது. அதே போல சிறுவர்கள் பார்க்கக்கூடிய செயற்கைக்கோளுடைய புகைப்படங்கள், இந்தியாவில் முதல்ல அனுப்பப்பட்ட செயற்கைகளுடைய புகைப்படங்கள், அதனுடைய விவர குறிப்புகள், அதே போல கடற்கரையில் கிடைக்கக்கூடிய பொருட்கள், கடல் சார்ந்த பொருட்கள், நண்டுகள், அதே போல நம்ம வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாடம் பண்ணப்பட்ட பொருட்கள், அது பறவைகளுடைய போலி உயிரினங்கள் ஆக்கப்பட்ட உயிரினங்கள், அது அனைத்துமே நம்ம காட்சி பெட்டிகள்ல காட்சிப்படுத்தியிருப்போம். அதே போல முதுமக்கள் தாளிகள், இந்த விருதுநகர் மாவட்டத்தில் கிடைக்கக்கூடிய முதுமக்கள் தாளிகள் இருக்கும். நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல அதை விரிவா சொல்றேன். இந்த முதுமக்கள் தாளிகளும் நமக்கு கிடைக்குது. இதெல்லாம் வந்து தரைத்தளத்துல இருக்கிற காட்சி பெட்டி. நெக்ஸ்ட் இது அந்த முதுமக்கள் தாளியுடைய இருக்கக்கூடிய இது அந்த பகுதியில் முதுமக்கள் தாளியில கிடைக்கக்கூடிய பொருட்கள், அந்த கருப்பு சிவப்பு வண்ண பானை ஓடுகள், அதே போல புலங்கு பொருட்கள், விருதுநகர் மாவட்டத்துல இருக்கிற மக்கள் பயன்படுத்துகிற புலங்கு பொருட்களையும் நாம் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். இது முதல் தளத்தில் உள்ள காட்சி பெட்டிகள். இது சென்னை அரசு அருங்காட்சியிலிருந்து சில பொருட்கள் கொண்டு வரப்பட்டு இங்க மேல் தளத்துல நம்ம காட்சிப்படுத்திருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா ஆயுதங்கள், மண் பானைகள், இரும்பு கால சார்ந்த மண் பானைகள், அதே போல மக்கள் பயன்படுத்துகிற புலங்கு பொருட்கள், கிராமிய நடன ஆடைகள், ராஜா ரவிவர்மா அவருடைய ஓவியங்களுடைய மாதிரிகள், அது அனைத்துமே இந்த முதல் தளத்துல காட்சிப்படுத்தி இருக்கிறோம். இது அந்த காட்சி பெட்டி தான், அந்த கிராமிய நகர் ஓவியங்களுடைய மாதிரி படங்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வெளிப்பகுதியில விருதுநகர் மாவட்டத்தில் கிடைக்கக்கூடிய
கற்சிலைகள், அது காப்பாட்சியராலும் கண்டுபிடிக்கப்பட்டவையாக இருக்கலாம், அல்லது இந்திய புதைப்பொருள் சட்டப்படி சில நீங்க நியூஸ்ல பார்த்துருப்பீங்க, வீடு தோண்டும் போது சிலைகள் கிடைக்கும், கற்சிலைகள் கிடைக்கலாம், அல்லது ஐம்பொன் சிலைகள்லாம் கிடைக்கலாம். அந்த சிலைகள் கிடைக்கும் போது இந்திய புதைப்பொருள் சட்டப்படி நமது அரசு அருங்காட்சியகத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்படும், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் ஒதுக்கீடு செய்யப்படும். அதை என்னச்சோம் நம்ம காட்சிப்படுத்துறதுக்கு வெளிப்பகுதியில அது கிடைக்கணும். நிறைய நதிக்கற்கள் கிடைக்குது, கல்வெட்டுகள் எல்லாம் நம்ம வெளிப்பகுதியில காட்சிப்படுத்திருக்கிறோம். இதெல்லாம் நம்ம புதிய அரசு அருங்காட்சியகம் கொண்டு போகும்போது அங்க வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தப்பட்டதாக காட்சிப்படுத்தப்படும். நெக்ஸ்ட் அதே போல கல்வெட்டுகள் இருக்கும், கல்வெட்டுகள் கிடைக்கிற சிலைகள், இது வெளிப்புறத்துல அந்த கற்சிலை பூங்காக்கள்ல கற்சிலைகளை காட்சிப்படுத்திருக்கிறோம். சரி, இப்போ ஒரு அருங்காட்சியகம் இருக்குது, அருங்காட்சியகத்துக்கு எந்தெந்த வகையில பொருட்கள் சேகரிக்கப்படும் அப்படின்னு நான் சொல்றேன். முதல்ல பாத்தீங்கன்னா புதைப்பொருள் சட்டம் 1878 படி இந்த அரும்பொருட்களாக வீடுகள் தோன்றதுக்காக, இல்ல கிணறு தோன்றதுக்கு, ஏதாவது பள்ளம் தோண்டும் போதோ, அல்லது ஒரு விவசாயம் பண்ணும்போது அந்த பகுதியில் மண்ணுக்குள்ள இருந்து ஏதாவது கற்சிலைகளோ நாணயங்களோ கிடைத்தால் முதல்ல என்ன செய்வாங்கன்னா வருவாய்த்துறையினர் கைப்பற்றி அவங்க கருவூலத்துல வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்க அல்லது தொல்லியல் துறை 2 பேர் சேர்ந்து போனோம். போய் நாங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதனுடைய காலத்தை குறித்து அவங்களுக்கு ஒரு அறிக்கையை கொடுத்து அந்த பொருட்கள் யாரும் கோரப்படாமல் இருந்துச்சுன்னா அந்த பொருட்களை என்ன செய்வாங்கன்னா நாங்க மாவட்ட ஆட்சியர் மூலமாக புதைப்பொருள் சட்டம் மாவட்ட அரசு அருங்காட்சியகங்களுக்கு என்ன செய்வாங்க, ஒதுக்கீடு செய்வாங்க. இந்தபடி புதைப்பொருள் சட்டமாக பெறப்படக்கூடிய பொருட்கள்லாம் பத்தி பாத்தீங்கன்னா இந்த சமண தீர்த்தங்கர் மண்ணுல புதைந்த நிலையில இருக்கிறாரு, பாதுகாப்பற்ற நிலையில இருந்ததுன்னா நாங்க என்ன செய்வோம்னா இந்த பொருட்களை மாவட்ட ஆட்சியர் அவங்க மூலமா வருவாய்த்துறை மூலமாக நமக்கு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பொருட்களை இந்த அருங்காட்சியகங்கள் துறைக்கும் அருங்காட்சியகங்கள் தான் அந்த புதைப்பொருள் சட்டப்படி என்ன செய்ய கண்டுபிடிக்கப்படக்கூடிய பொருட்கள் அனைத்துமே என்ன செய்யும், உங்களுக்கு அருங்காட்சியகங்கள் துறை தான் எங்களுக்கு தான் வரும். நாங்க இதுல என்ன பண்ணுவாங்கன்னா கல் சிலைகள் இந்த மாதிரி இருக்கிற சிலைகள் எல்லாம் நம்ம மாவட்ட அருங்காட்சியகங்கள் வைத்திருப்போம். அல்ல ரொம்ப விலை மதிப்பு முக்கிய பொருட்களாக இருந்ததுன்னா ஐம்பொன் சிலைகள் அதெல்லாம் பாதுகாப்புக்காக நம்ம சென்னை அரசு அருங்காட்சியகத்துல வச்சிருப்பாங்க. சென்னை அரசு அருங்காட்சியகம் போனீங்கன்னா பிரான்ஸ் கேலரினே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ளோரே இருக்கும். முழுமையாக சோழர் காலத்துல இருக்க இடைக்காலத்துல இருக்கிற இந்த படிமங்கள் அனைத்தும் நீங்க என்ன செய்யலாம், கண்டிப்பா பார்க்கலாம். ரொம்ப அருமையா இருக்கும் அந்த கேலரி, நீங்க கண்டிப்பா போய் பாருங்க. நெக்ஸ்ட் அடுத்து புதைப்பொருள் சட்டம் மூலமா கிடைக்கக்கூடியது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா காப்பாட்சியராக நாங்கள் போய் கண்டறியது. நாங்க போய் அவங்க விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் இருந்ததுன்னா இந்த விருதுநகர் மாவட்டத்துல கிடைக்கக்கூடிய கற்சிலைகளா இருக்கலாம், இல்ல கல்வெட்டுகளா இருக்கலாம், முக்கியத்துவமான பொருட்கள் இருந்துச்சுன்னா அதை நான் பார்த்து நாங்க கண்டறிந்து நேரடியாக எடுத்து கொண்டு வருவதற்கு எங்களுக்கு என்னதுன்னா அதுக்கு இது இல்லை. நாங்க நினைச்சோம் வருவாய்த்துறையினர் மூலமாக இந்த பொருட்கள் பாதுகாப்பற்ற நிலையில இருக்குது, இல்ல வரலாற்று சிறப்பு மிக்க இந்த பொருட்களை அரசு அருங்காட்சியர் பார்வைக்கு பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கும்போது நீண்ட நாட்கள் இது பாதுகாத்து வைக்கலாம். அதனால வரலாற்று ஆதாரங்களையும் அடுத்து வர்ற தலைமுறையினரும் பார்க்கறதுக்கு இருக்குன்னு சொல்லி நாங்க நினைச்சோம் லெட்டர் கொடுப்போம். அது மூலமா நமக்கு வருவாய்த்துறையினர் மூலமாக நாங்க சேகரித்து கண்டறிந்ததையும் நாங்க சேகரிப்போம். அதே போல பொதுமக்கள் அன்பளிப்பாக வழங்குவாங்க. இப்ப புகைப்படத்துல கூட அந்த பொதுமக்கள் 60 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு மூங்கில் கூட வீட்டுல குழந்தைக்கு தாளாட்டுற கூட வச்சிருந்தாங்க. நாங்க மக்கள் புலங்கு பொருட்களாக நம்ம நினைச்சோம் அதை வாங்கி நம்ம காட்சிப்படுத்துற அவங்களுடைய அன்பளிப்பாக பேர் வழங்குவோம். இப்ப அரசு அருங்காட்சியகங்கள் துறை கூட சென்னையில இருந்து எங்களுடைய ஆணையர் அவர்கள் இப்ப சென்னையில ஹுமாயூன் மியூசியம்னு புதிதாக சுதந்திர போராட்டத்தை பற்றிய தமிழ்நாட்டுல சுதந்திர போராட்டத்துக்கு போராடிய தியாகிகள் அவங்களுடைய நினைவு பொருட்கள் எது இருந்தாலும் எல்லா மாவட்ட பொதுமக்களும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவங்க என்ன செஞ்சாங்க, நியூஸ்ல கொடுத்திருந்தாங்க. யாரும் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நாங்க வாங்கி நாங்க சென்னை அரசு அருங்காட்சியகத்துக்கு கொடுப்போம். அவங்க அந்த ஹுமாயூன் மகால்ல அருங்காட்சியகத்துல அவங்க காட்சிப்படுத்துவாங்க. அவங்களுக்கு கொடுக்குறவங்களுக்கு அன்பளிப்பாக அவங்க அன்பளிப்பாக வழங்கினாலும் அவங்களுடைய பேர் யார் கொடுத்தாங்களோ அவங்களுடைய பேர் என்ன செய்வாங்க அதுல குறிப்பிட்டு அந்த இடத்துல அப்படியே காட்சிப்படுத்தும். நாங்க மாவட்ட அரசு அருங்காட்சியங்களும் அந்த பணி செய்வோம். இப்ப இந்த கொடுத்துருக்காங்கன்னா இவங்களுடைய பேர் அன்பளிப்புன்னு கொடுத்து அவங்களோட பேரு முகவரியோட நாங்க என்ன செய்வோம், காட்சிப்படுத்துவோம். அப்ப அவங்களுக்கு ஒரு மன திருப்தியா இருக்கும், நம்ம கொடுத்த பாரம்பொருட்கள் வீணாகாம அவங்க என்ன செய்றாங்க, காட்சிப்படுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு மன திருப்தியும் ஏற்படுகிறது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இன்றியமையான விருதுநகர் அரசு அருங்காட்சியகத்தில் இருக்கிற அரும்பொருட்கள் இதுல மிக முக்கியமானது பாத்தீங்கன்னா நுண்கற்கால கருவிகள். இது இன்றியமையான அரும்பொருட்கள் என்பது இந்த விருதுநகர் மாவட்டத்திலே கண்டுபிடிக்கப்பட்டவை, நாங்கள் சேகரிக்கப்பட்டது அல்லது புதைப்பொருள் சட்டப்படி எங்களுக்கு கொடுக்கப்பட்டதுல மிக முக்கியமான அரும்பொருட்கள் பாத்தீங்கன்னா நுண்கற்கால கருவிகள். நுண்கற்கால கருவிகள் என்பது வரலாற்றுக்கு சான்றாதாரங்கள் கிடைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள காலத்தை வரலாற்றுத்துறை மாணவர்கள் தெரியும். வரலாற்று காலத்துக்கு முன்னாடி உள்ள காலத்தை நம்ம என்ன சொல்லணும்னா வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை கற்காலங்கள் என்று அழைப்போம். அந்த கற்காலத்தை 3 பிரிவாக பிரிப்பார்கள். அதாவது பழைய கற்காலம், இடைக்கற்காலம் அல்லது நுண்கற்காலம், புதிய கற்காலம் என்று அழைப்பார்கள். அந்த பழைய கற்கால கருவி 1863ஆம் ஆண்டு ராபர்ட் புட்ஸ்கூட் என்ற மேனாட்டு தொல்லியல் மற்றும் புவியியல் அறிஞர்களால்
பல்லாவரம் என்ற இடத்திலே இந்தியாவிலே முதலாக பழங்கற்கால கருவி கண்டுபிடிக்கப்பட்ட இடம் சென்னையில் அருகில் உள்ள பல்லாவரம். ராபர்ட் புருஸ்புட் அவர்கள் கண்டறிந்தார்கள். அவர் கண்டறிந்த பழங்கற்கால கருவிகள் தென் தமிழ்நாட்டிலே மதுரைக்கு இந்த தென் தமிழ்நாட்டு பகுதிகளில் பழங்கற்கால கருவிகள் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. அந்த கால இடங்கள் நமக்கு பெரிதாக கண்டறியப்படவில்லை. நமக்கு இந்த தென் தமிழ்நாட்டு அது விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் அதிக அளவில் நுண்கற்கால கருவிகள் கிடைக்கும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய இடைக்கற்காலம் அல்லது நுண்கற்காலம், ஆங்கிலத்திலே மைக்ரோலித்திக் அல்லது மெசோலித்திக் என்று அழைப்பார்கள். அந்த நுண்கற்கால கருவிகள் பார்த்தீங்கன்னா குண்டாறு பேராசிரியர் செல்வகுமார் ஐயா அவர்கள் குண்டாறு ஆற்றங்கரை ஓரங்களில் மிக அதிக அளவில் நுண்கற்கால கருவிகள் கண்டறிந்திருக்கிறார். இங்க விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தளவு தேவியாறு, அதே போல அர்ஜுனா நதி, வைப்பாற்று பகுதிகளில் நுண்கற்கால கருவிகள் நமக்கு கிடைக்கின்றன. இது பூரணச்சந்திராபுரம், ஆலமரத்துப்பட்டி என்ற சிவகாசிக்கு அருகில் இருக்கின்ற ஒரு இடத்திலிருந்து இந்த நுண்கற்கால கருவிகள் சேகரிக்கப்பட்டது. திரு பாலச்சந்திரன் என்கிற ஒரு தொல்லியல் ஆர்வலர் அவர்கள் சேகரித்து வைத்திருந்தார். இந்த கருவிகள் அனைத்தும் சேட் என்ற ஒரு பாறை வகையை சார்ந்தவை இந்த நுண்கற்கால கருவிகள். இதே திருநெல்வேலி பகுதிகளில், தூத்துக்குடி பகுதியில் தேரிக்காடுகள் என்று அழைக்கப்படுகின்ற நுண்கற்கால நுண்கற்காலத்தை சார்ந்த இடங்கள் அதிக அளவில் அங்கு காணப்படுகின்றது. அந்த தேரிக்காடுகள் சிவப்பாக இருக்கும். அந்த மணல் முழுவதுமே ஒரு செம்மண் கலராக இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக நமது தமிழகத்திலே புதிய காலத்தை சார்ந்த கருவிகள் கிடைக்குது. ஆனா அதுவும் தென் பகுதிகளில் புதிய கற்கால கருவிகள் நமக்கு கிடைக்கல. அதுக்கடுத்தாக இரும்பு காலம் முயல்ந்ததாக கருதப்படுகிறது. நமக்கு தென் தமிழகத்தை பொறுத்தளவுக்கு விருதுநகர் பகுதிகள், குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி பகுதிகளில் நுண்கற்கால கருவிகள் தான் கிடைக்கிறது. பழைய கற்கால கருவிகளும் கிடைப்பது அரிதாக உள்ளது. அதே போல புதிய கற்கால கருவிகளும் கிடைப்பது அரிதாக உள்ளது. வட தமிழகம் மற்றும் வடமேற்கு தமிழக பகுதிகளில் பழைய கற்கால கருவிகள் நமக்கு பழைய கற்கால கருவிகள் கிடைக்கின்றன. அதே போல புதிய கற்கால கருவிகளும் கிழக்கு தொடர்ச்சி மலை என்று அழைக்கப்படுகின்ற கொல்லிமலை, ஜவ்வாது மலை பகுதிகளில் அதிக அளவு கிடைக்கின்ற, அது தென் தமிழக பகுதியிலும் கிடைப்பதில்லை. நம்ம இந்த நுண்கற்கால கருவிகள் என்பது இந்த பகுதியில் அப்ப நுண்கற்காலம் தொட்டே மனிதர்கள் வாழ்ந்தக்கூடிய அடையாளமாக நாம் கருத வேண்டியிருக்கிறது. இந்த விருதுநகர் மாவட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த வைப்பாறு, அர்ஜுனா நதி கரைகளில் நிறைய இந்த பாறைகள் கிடைக்குது. இந்த பாறைகளுடைய பேர் வந்து சேட் என்கிற பாறை. இது பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் இருந்து 2 சென்டிமீட்டர் தான் இருக்கும் பெரும்பாலும். அதுன்னா அந்த காலகட்டத்திலிருந்து சிறிய விலங்குகளை வேட்டையாடுவதற்கு இது அம்பின் முனையில வைத்து வேட்டையாடுவதற்காக பயன்பட்டு இருக்கலாம். இந்த கருவிகள் அந்த கருவிகளை உருவாக்குவதற்கு கிடைக்கக்கூடிய கற்களும் இந்த பகுதியில கிடைக்கின்றன. அது ஒரு சிறப்பு வாய்ந்ததாகும். இந்த பொருட்களை நம்ம விருதுநகர் அரசு அருங்காட்சியகத்தில் வைத்திருக்கிறோம். நெக்ஸ்ட். அடுத்தபடியாக நுண்கற்காலைகள் நம் பண்டைய புதிய வழக்கத்தில் பயன்படுத்தப்பட்டவைகள். இது போன்ற இந்த குறிப்புகள் எல்லாம் வருகின்றன. அதனால இறந்தோருடைய நினைவாக இந்த முதுமக்கள் தாளிகள் இரும்பு காலம் என்று அழைக்கிறோம். அதை தொடர்ந்து சங்க காலம், அந்த இரும்பு காலத்தை ஒட்டிய சங்க காலம் நாம் அழைக்கிறோம். இந்த முதுமக்கள் தாளைகளை பொறுத்தவரை 2 வகையான புதைப்பு பழக்கம். முதல் வகையான புதைப்பு பழக்கம், 2ஆம் வகையான புதைப்பு பழக்கம் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். முதல் வகையான புதைப்பு பழக்கம் என்பது பிரைமரி பரியல் அப்படின்ற ஆங்கிலத்தில் அழைக்கப்படும். இந்த பிரைமரி பரியல் என்பது என்னன்னா, இப்பொழுது நம்ம இறந்த முழு உடலை என்ன செய்யறோம், நம்ம புதைக்கிறோம் அல்லது எரியூட்டுகிறோம். அதே போல அந்த புதையுறுக்க பழக்கம் இருக்கு. ஆனா 2ஆம் நிலை பரியல் என்பது இறந்த பின்பு அந்த மனிதனுடைய உடலை கொண்டு காடுகளிலோ அல்லது ஏதோ அவங்க ஒரு 2 அல்லது 3 மாதங்களுக்கு காடுகளை விட்டு வந்து விடுவது. திரும்ப போகும்போது மீதி இருக்கக்கூடிய எலும்புகளை மட்டும் எடுத்து கொண்டு வந்து அந்த புதைக்கிற பழக்கம் இருக்கிறது. அதுதான் 2ஆம் நிலை பரியல் என்கிறோம். அது அப்படி புதைக்கும் பொழுதுதான் என்ன அப்படின்னா, இந்த முதுமக்கள் தாளிகளை அவங்க நினைவு சின்னங்களாக புதைக்கிறார்கள். நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த பெரும்பாலான 99% தமிழகத்தில் கிடைக்கக்கூடிய அகழாய்வுகள் கிடைக்கக்கூடிய முதுமக்கள் தாளிகளில் முழுமையான எலும்பு கூட கிடைக்கவில்லை. இந்த முதுமக்கள் தாளிகளுக்கு ஒரு மூடி இருக்கும். அந்த மூடி வந்து மூடப்பட்டிருப்பார்கள். அந்த உள்ள நம்ம அகழ்வாய்வுகளை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மண் கலைகள், சின்ன மண் கலைகள், அது கருப்பு சிவப்பு வண்ண மண் கலைகள், சிவப்பு கருப்பு வண்ண வளையங்கள் தான் இருக்கும். இந்த மண் கலைகள்ல தண்ணீரோ பாலோ தயிரோ ஏதாவது ஒரு வகையான அவங்களுக்கு இறந்தாருக்கு பின்னும் ஒரு வாழ்வு உண்டு என்ற ஒரு எண்ண அடிப்படையில என்ன செய்யறார்கள், அவர்கள் படைக்கிறார்கள். ஆனா உள்ள நமக்கு கிடைக்கக்கூடிய எலும்பு கூடுல பாத்தீங்கன்னா ஒரு கையோட எலும்பு கூட, ஒரு காலோட எலும்பு கூட, அல்லது தலையோட எலும்பு மனித தலையோடைய அந்த மண்டை ஓடுகள் மட்டும்தான் கிடைக்குது. முழுமையான இது பெரும்பாலும் கிடைக்குது 99%. ஒரு சில இதுகள்ல முழுமையானது கிடைக்கப்படுகின்றது. அதனால இதை என்ன முடிவுக்கு வருகிறார்கள் சொல்கிறார்கள்,
இது இறந்த பின்பு மனிதனை வந்து அந்த காடுகள்ல இல்ல ஏதோ ஒரு வகையில அவங்கள அழிந்ததுக்கு அப்புறம் அந்த மீதம் இருக்கிற எலும்புகளை எடுத்து கொண்டு வந்து அந்த ஈவ கிரியைகள் செய்யக்கூடிய பழக்கம் வைத்து அதுக்கப்புறமா என்ன செய்யறப்ப நம்ம 30 நாளோ இல்ல 60 நாள்ல காரியம் செய்யறோம்னு சொல்றோங்களா, அதே போல இவங்களும் இந்த இறப்பு என்ன செய்யும் ஒரு கால இடைவெளிக்கு அப்புறமாக இந்த நினைவாக இந்த முதுமக்கள் தாளியில புதைத்திருக்கிறதாக கருதுகிறாங்க. அது வந்து பல்வேறு இடங்கள் இந்த அப்பையநாயக்கம்பட்டி காங்குளம் என்ற பகுதியில கிடைத்த இந்த முதுமக்கள் தாளிகள், இந்த தாளிகள்ல கிடைத்த எலும்பு கூடுகள் உள்ள இருந்திருக்குது. இது ஆக்சிடென்டலா அந்த உள்ளூர் மக்கள் வந்து ஒரு குழி தோண்டும் போது கிடைச்சிருக்குது. அதுக்கப்புறமா வருவாய்த்துறை மூலம் அதை கைப்பற்றி நமது அரசு அருங்காட்சியகத்தை நாங்கள் காட்சிப்படுத்திருக்கிறோம். இதுல இருக்கிற ஒரிஜினலான மனித எலும்பு கூடுகளை நம்ம அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்திருக்கிறோம். அது உள்ள இருந்து அதுல கண்காலையில் கூட கிடைத்தது, அதையும் நம்ம காட்சிப்படுத்திருக்கிறோம். இது வந்து வைப்பாற்றங்கரை பகுதியில சாணான்குளம் என்ற இடத்துல 2 முதுமக்கள் தாளிகள். இது வந்து அப்ப இது வந்து என்ன கருதுகிறோம், இது வந்து ஒரு இளம் வயது மனிதர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கருதுகோள் இருக்கு. ஆனாலும் அதே பகுதியில ஒரு 2-3 இடங்கள் இதே அளவுதான் கிடைச்சிருக்கு. வைப்பாற்றங்கரை பக்கத்துல வெம்பக்கோட்டை பக்கத்துல இருக்கிற அந்த ஊர் சாணான்குளங்கிற ஊரு, அது பக்கத்துல 7000 மணில இதே போலதான் கிடைக்குது. அப்ப இது பார்க்கும்போது ஒரு வகையான ஒரே அளவுடைய பானைகளை அவங்க புதைக்கிற பழக்கம் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருகிறோம். இது நம்ம புதை பொருளாக தான் கிடைத்தது. இது வந்து ஆக்சிடென்டலா இந்த ஆற்று ஓரத்துல மணல் அரிப்புல இந்த பானை வெளிப்பட்டு இருக்குது. அது நம்ம வருவாய்த்துறையினர் மூலம் நாங்க போய் நினைச்சோம், அதை கைப்பற்றி அதுக்கு நம்ம அரசு அருங்காட்சியகத்துல காட்சிப்படுத்திருக்கிறோம். நெக்ஸ்ட். அதுக்கு அடுத்தபடியாக இதுதான் இந்த இரும்பு காலத்தை சார்ந்த கருப்பு சிவப்பு வண்ண பானை ஓடுகள். பானைகள் குடுவை கிண்ணம் என்று அழைக்கப்படுகிறோம். பல்வேறு வகையான வடிவங்கள் இருப்பதனால் அதை நம்ம குடுவை கிண்ணம் என்று அழைக்கின்றோம். இதை கருப்பு சிவப்பு ஆங்கிலத்துல பிளாக் அண்ட் ரெட் வேர் என்று சொல்வார்கள். இது பாத்தீங்கன்னா இது இன்வெர்டட் ஃபயர், அதாவது அந்த பானையை திருப்பி வைத்து அதை சுடுவார்கள். சுடும் பொழுது அது ஒரு பகுதி கருப்பாகவும் ஒரு பகுதி சிவப்பாக இருக்கனால இதை கருப்பு சிவப்பு வண்ண பானை ஓடுகின்ற. இது பெரும்பாலும் அந்த நீத்தார் இணைவு சின்னங்களில் அவர்களுடைய அந்த நினைவுக்காக அவங்க இறந்ததுக்கு அப்புறம் உணவு உண்பதற்காகவோ பாலாகவோ தயிராகவோ அல்லது ஏதாவது தானிய வகைகளுக்கு நமக்கு வந்து லிக்விடாக இருக்கக்கூடிய அந்த திரவ நிலையில இருக்கக்கூடியவை இத்தனை ஆண்டுகளாக 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டதாயிருக்கும் நமக்கு கிடைக்காது. அது மேல வந்து அந்த கோட்டிங் மட்டும் இருக்கும், அதனுடைய வடிவங்கள் மட்டும் இருக்கும். சில இடங்கள்ல நீங்க நெல் மணிகள் கிடைச்சிருக்குது. அதே போல சில தானிய வகைகளும் ராஜன் ஐயா அவர்களும் அதை வந்து கால பகுப்பாய்வு செய்திருக்காங்க. அமெரிக்காவில் கால பகுப்பாய்வு தமிழுடைய எழுத்துக்களை முன்னாடி சென்றிருக்கு. ஐயா ஐயா மியூட்ல இருக்குங்க ஐயா. ஐயா பேசுறது கேட்கலைங்க ஐயா. ஹலோ சார். ஐயா ஐயா சொல்லுங்க. இடையூறுக்கு மன்னிக்கும். சரிங்க சரிங்க, நீங்க தொடருங்க. கால் வந்ததுனால கட் ஆயிடுச்சு. ஹலோ ஐயா நீங்க சைலண்ட்ல போட்டுட்டு நீங்க தொடருங்க ஐயா. கேக்குதுங்களா இப்போ? கேக்குதுங்க ஐயா, நீங்க தொடருங்க. இரும்பு காலத்தை சார்ந்த இந்த பானைகள் சிறிய பானைகள்ல அவங்க இறந்தோருக்காக அந்த பொருட்கள் எல்லாம் வைத்து படையலாக படைக்கப்பட்ட அந்த பொருட்களும் இது சின்ன கொல்லப்பட்டி என்கிற சாத்தூர் வட்டத்துல இருந்து கிடைத்த புதை பொருளாக கிடைத்த பொருட்கள் தான். இது மிக முக்கியமான ஒரு வட்டெழுத்து கல்வெட்டு. பாண்டிய நாட்டிலே கிடைத்த சாத்தூர் அருகில் இருக்க நென்மேனி அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்து கிடைத்த ஒரு முற்கால பாண்டியர் காலத்தை சார்ந்த வட்டெழுத்து கல்வெட்டு. அதாவது தமிழகத்திலே வரி வடிவங்களை
கல்வெட்டு படித்தவர்களுக்கு வரி வடிவம் வந்து தமிழ் பிராமி என்று ஒரு காலத்துக்கு சொல்லுவோம். அதற்கு அடுத்தபடியாக வரி வடிவ வளர்ச்சியின்படி தமிழ் பிராமியானது வட்டெழுத்து வரி வடிவமாக வளர்ச்சி அடையும். அப்புறம் வட்டெழுத்து அதுபோல கிரந்த எழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்கள் பல சோழர் காலத்துல தமிழ் நம்ம பயன்படுத்தி பல்லவருக்கு அந்த அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த வட்டெழுத்து கல்வெட்டு என்பது 9ஆம் நூற்றாண்டை சார்ந்த கல்வெட்டு. இது பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு கிடைக்கும் மிக முக்கியமான ஒரு கல்வெட்டுகளில் ஒன்று. அதுபோல அருங்காட்சியருடைய இன்றியமையாமை, அருங்காட்சியருடைய முக்கியத்துவம் என்னங்கிற இந்த கல்வெட்டு மூலமா நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இது தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இந்த அந்த முற்கால பாண்டியர் காலத்தில் நீர்ப்பாசன வசதியை குறிப்பிடக்கூடிய கருத்துக்களை இந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது. இருப்பைக்குடி இருக்கன்குடி இருங்குடின்ற ஒரு மாரியம்மன் கோயில் ரொம்ப புகழ்பெற்ற கோயில். இருக்கன்குடி சமயபுரம் மாரியம்மன் மாதிரி இங்க இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் ரொம்ப புகழ்பெற்ற கோயில். அதனுடைய பழைய பெயர் இருப்பைக்குடி. அந்த இருப்பைக்குடியை எட்டி சாத்தன் என்ற ஒரு குறுநிலம் தலைவன் அல்லது அரசனுடைய அதிகாரி, அதாவது சீமாறன் சி வல்லவனுடைய என்ற முற்கால பாண்டிய மன்னனுடைய அரசு அதிகாரி, அந்த இருப்பைக்குடியை சார்ந்தவன். அவனுடைய பேர் எட்டி சாத்தன். அவருடைய கல்வெட்டு தான் இது. இதுல என்ன சொல்றாருன்னா, அவரு நீர்ப்பாசனம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய குளத்துக்கு நீர்ப்பாசன வசதி கல்மடை அமைத்ததும், அந்த குளத்தில் இருக்க கரைகளை புதிய கரைகளை கல்லு கொண்டு நான் அமைத்து கொடுத்தேன். அதே போல அந்த பகுதியில் இருக்க நிறைய ஊர்களுக்கு இருக்கக்கூடிய குளங்களுக்கு அவர் புதிய மடைகளை அமைத்து கொடுத்ததாக கல்வெட்டுகளை குறிப்பிடுகிறார். மொத்தம் 4 கல்வெட்டுகள் இவருடைய கல்வெட்டுகள் அந்த இருக்கன்குடி சாத்தூர் பகுதியில இருந்தது. அதே போல இந்த நென்மேலிங்கிற ஊர்ல கிடைத்தது. மொத்தம் 4 கல்வெட்டுகள். அந்த 4 கல்வெட்டுகளை இந்த செய்திகள் குறிப்பிடுகிறது. ஏன்னு சொல்லுங்கன்னா, நம்ம தென் தமிழகத்தில் அது பாண்டியர்கள் காலத்தை பொறுத்தளவு, பாண்டிய நாட்டை பொறுத்தளவுல இடைக்காலத்திலே தஞ்சாவூர் போன்ற பகுதிகள் வற்றாத ஜீவனதியாக காவிரியிலும் நிறைய தண்ணி வந்தால குளங்கள் அதிகமாக இருக்காது, குறைந்த அளவில் இருக்கும். ஆனா பாண்டிய நாட்டை பொறுத்தளவு குளங்கள் தான் மிக முக்கியமான அவங்களுக்கு வருவாய் ஆதாரம். ஏன்னா வருவாய் ஆதாரம் என்பது குளங்களை வைத்து குளத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் மூலமாக நெல் வருவாய் வரும், வருவாய் கலந்து. அதனால ஒவ்வொரு ஊர் இருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு இருப்பிடம் குளங்களுக்கு கீழ்ப்பகுதிதான் இருக்கும். பாண்டிய நாட்டை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு பெரிய குளம் இருந்துச்சுன்னா அந்த குளத்துக்கு கீழ்ப்பகுதிகளில் தான் ஊருடைய அமைவிடம் இருக்கும். எடுத்துக்காட்டு நீங்க மதுரையை கூட நம்ம வைகை நதிக்கரையில் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா வைகையுடைய கல்வெட்டுகள் மாட குளக்கீழ் அப்படிங்கிற ஒரு மாடக்குளக்கீழ் ஒரு குளம் இருக்குது. குளத்துக்கு கீழ் போயிருக்க குளக்கீழ் அப்படிங்கிறது இன்றைய காலத்தில் நம்ம நாடு இருக்கிறது. அது இடைக்காலத்துல ஒரு நாடு என்ற ஒரு பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கும். குளக்கீழ் நாடுதான். அந்த மதுரையே மாடக்குளக்கீழுக்கு கீழ்ப்பகுதியில் இருந்ததாகத்தான் குறிப்பிடுகிறது. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ஊர்லயுமே குளங்கள் ரொம்ப முக்கியமானது பாண்டியர் நாட்டை பொறுத்தவரை. ஏன்னா மழை வந்து அதிக பொழிவு இருக்காது. அதனால மழை கூடிய நீரை வைத்து குளங்களை விவசாயப்படுகின்றது. 1929-30 மத்திய தொல்லியல் துறையினர் இருக்கன்குடியில 2 கல்வெட்டுகளை கண்டறிந்து நினைக்கிறேங்க ஐயா. அது சரியா விட்டு விட்டு இங்க பேசுறது அடைச்சு கேக்குதுங்க ஐயா. பேசுங்க ஐயா. இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க. தொடரலாம். இருக்கன்குடி பகுதியில 2 கல்வெட்டுகள் அவங்களுடைய ஏஆர் ரிப்போர்ட்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த சின்ன கொல்லப்பட்டி என்ற ஒரு இடத்துல சாத்தூர் கல்வெட்டு என்று அழைக்கப்படும் அந்த முற்கால பாண்டியர் கால மத்திய தொல்லியல் துறையினர் கண்டறிக்கப்பட்டு அவருடைய புத்தகத்தில் வெளியிடப்பட்டிருக்குது. ஆனால் இப்பொழுது பாத்தீங்கன்னா இந்த கல்வெட்டும் அதே போல நாயக்கர்மா சேலமடைந்து உடைந்து விட்டதாக கருதப்படுகிறது. இன்னொரு கல்வெட்டும் அது அதே போல காணப்படவில்லை. 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாண்டிய காலத்தில் நீர்ப்பாசனத்தை பற்றி குறிப்பிட்ட கல்வெட்டுகள்
இந்த மதுரையிலையும் இருக்குது, விருதுநகர்லையும் ஒரு கல்வெட்டு இருக்குது. அதை நம்ம பாக்குறதுக்கு இன்னும் இப்ப அந்த மற்றதுடைய புகைப்படங்கள் தான் இருக்குது. அந்த கல்வெட்டு இப்ப நம்ம மகால்ல பார்க்கலாம், நம்ம விருதுநகர் அரசு அருங்காட்சியகத்துல பார்க்கலாம். அதெல்லாம் சொல்றோம். நம்ம அருங்காட்சியகங்கள் வந்து பார்ப்பதற்கும் மனிதர் எப்படி வாழ்ந்தான் என்பதற்கு மிக முக்கிய எடுத்துக்காட்டுகளாக அருங்காட்சியகங்கள் திகழ்கின்றதுங்கிறதான் நாங்க சொல்ல வரக்கூடிய கருத்து. நெக்ஸ்ட் அதுக்கடுத்தபடியான சமண தீர்த்தங்களுடைய கற்சிற்பங்கள், இந்த சமண தீர்த்தங்களுடைய 3 கற்சிற்பங்கள் நம்மளுடைய அரசு அருங்காட்சியகம் இது இது 10ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. அதற்கு அடுத்தபடியாக விருதுநகர் மாவட்டத்திலே 19 இடங்களுக்கு மேற்பட்ட இடங்கள்ல தனியாக மதுரை பகுதியில் பார்த்தீங்கன்னா காணப்படும். இந்த விருதுநகர் பகுதியில் தனியாக கன்னிக்கல்லுல சிற்பமாக உருவாக்கப்பட்ட ஒரு 19 இடங்கள் இருக்குது. நிறைய இடங்கள்ல இன்னும் அது வழிபாட்டுல இருக்கு. மக்கள் வந்து சமண தீர்த்தங்களாகவோ சாமியாக வழிபடக்கூடிய நிலையில இருக்குது. அது பாதுகாப்பற்ற நிலை இருந்ததுன்னா நாங்க அதை வந்து வருவாய் கைப்பற்றி நம்ம அரசு அருங்காட்சியகத்துல இருந்து காத்திக்குளம், திருச்சுள்ளி, அதே போல இருஞ்சரை என்ற ஒரு 3 ஊரில் இருந்து கொண்டு வரப்பட்ட முதல்ல நான் ஒரு புகைப்படம் காமிச்சிருப்பேன். என்ட்ரன்ஸ்ல இருந்து அந்த புகைப்படம் இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்தபடியாக ராஜராஜ சோழர்களுடைய காலத்தை சேர்ந்த ராஜராஜனுடைய வட்டெழுத்து கல்வெட்டு. இது வட்டெழுத்து வழிபாட்டில் ராஜராஜன் கைப்பற்றிய அந்த இடைக்காலத்தில் சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் சோழர்களுடைய பகுதி தமிழ் வரி வடிவத்தை பயன்படுத்தியிருப்பார்கள். அதே காலகட்டத்தில் பாண்டிய நாட்டில் வட்டத்தை பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அதனால சொல்வார்கள் ராஜராஜன் வந்து தமிழ்நாட்டில் தென்பகுதி பாண்டிய நாட்டை கைப்பற்ற மக்கள் வட்டத்து வரி வடிவத்தை பயன்படுத்திக் கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்வார்கள். அதாவது ராஜராஜனுடைய அவருடைய தொடக்க கால பாண்டிய நாட்டில் கிடைக்கக்கூடிய கல்வெட்டுகள் வட்டெழுத்தில் இருக்கும். பிற்காலத்தில் அவரும் அது வட்டெழுத்துக்கு மாற்றாக தமிழ் வரி வடிவத்தை அவர் புகுத்தி விட்டதாக சொல்லுவார்கள். அந்த புகுத்தி விட்டதனால் இப்போதும் நம்ம நினைச்சோம் நம்ம 2 வரி வடிவத்தை பயன்படுத்தாமல் தமிழ் வரி வடிவத்தை பயன்படுத்துறோம். இவங்க அது பிற்கால சோழர்கள், அதாவது முதலாம் குலோத்துங்க சோழன், அதுக்கப்புறமா வரக்கூடிய பாண்டிய எழுச்சியிலும் தமிழ் வரி வடிவ கல்வெட்டுகளே அவர் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நம்ம வட்டெழுத்து கல்வெட்டு தமிழிலிருந்து மறைந்து போகிறது இருக்குது. ராஜராஜனுடைய கல்வெட்டு இதுல இந்த திருச்சுழியை கிடைத்தது. திருச்சுழியில் இருக்கிற கோயில் உள்ள இறைவனுக்கு 37 ஆடுகளை தானம் செய்ததாக இந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது. இது ஒரு மிக முக்கியமான சோழர்கள் இந்த பகுதியை ஆட்சி செய்தத நமக்கு ஒரு எவிடன்ஸாக இது நமக்கு இருக்கிறது. சோழருடைய ராஜராஜனுடைய செப்பு காசுகள், இது தாப்பாத்தி என்ற ஒரு பந்துக்குடியிலிருந்து எட்டயபுரம் செல்லுகிற வழியிலே புதை பொருளாக கிடைத்தது. அந்த மண் கலைகளே செப்பு நாணயங்கள் கிடைத்தது. இதுல ஸ்ரீ ராஜராஜா என்று நகரி எழுத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது ராஜன். இதே போல தங்க நாணயங்களும் இருக்குது. தங்க நாணயங்கள் நமக்கு கிடைக்கல, இது செப்பு நாணயங்களாகும். இதே போல தங்க நாணயங்களும் ராஜராஜன் வெளியிட்டதுக்கு நமக்கு குறிப்புகள் உள்ளது. நெக்ஸ்ட் இது வைஷ்ணவி தேவியுடைய கற்சிலை. அதற்கு அடுத்ததாக பாண்டியர்களுடைய காலத்தை சார்ந்ததாக இருக்குது. இது ரொம்ப ஒரு முகப்பொழிவுடன் சிற்ப அமைதியில் ஒரு சிறப்பான ஒரு வைஷ்ணவி தேவியுடைய கற்சிலை. இது விஜய கரிசல்குளம் என்ற இடத்திலிருந்து புதை பொருளாக நமக்கு கிடைக்கப்பட்டு நம்ம அரசு அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். இது புதை பொருளாக பெறப்பட்ட வெண்கல பொருட்கள், ஊதக்கூடிய பொருள் மற்றும் சாம்பிராணி புகையை உருவாக்கக்கூடிய அந்த கருவி. அதுபோல நடுக்கர்கள். நீங்க விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தளவு குறிப்பாக தென் தமிழக பகுதி, மதுரையிலிருந்து விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, தேனி, கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் நிறைய நடுகற்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன. அதுபோல வட தமிழகத்திலும் நடுகற்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன. நாம் பொதுவாக நடுகற்கள் என்று அழைத்தாலும் கல்வெட்டுகள்ல குறிப்பிடக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்திலே நிறைய நடுகற்கள் இருக்கிறது. இந்த தென் தமிழகத்தை பொறுத்தவரை இதெல்லாம் நாயக்கர் காலத்தை சார்ந்த 16-14 நூற்றாண்டுக்கு அப்புறமாக வரக்கூடிய இந்த சிற்ப அமைதிப்படி இதை நம்ம நாயக்கர் காலத்துக்கு கொண்டு செல்வோம்.
இதே போல நிறைய நடுகற்கள் விருதுநகர் மாவட்டத்தில் கிடைத்திருக்கு. அங்கிருந்து எடுத்துக்கொண்டு வரப்பட்டு முந்தைய காப்பாற்றர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு வருவாய்த்துறையினர் மூலம் நாங்கள் கைப்பற்றி எடுத்துக்கொண்டு வந்து நம்ம அரசு அருங்காட்சியகத்துல பாதுகாப்புக்காக வைத்திருக்கிறோம். நெக்ஸ்ட். இது ஒரு வீரர்கள், அவருடைய பெரும்பாலான வீரக்கற்களில் அவருடைய கேடயம், வில், அம்பு போன்ற அந்த ஆயுதங்களை சேர்த்து வரைந்து அதை என்ன சொல்லுவாங்கன்னா நடுகற்களாக நடுக்கப்படுவது. அதுக்கு அடுத்தபடியாக சதிக்கற்கள். ஒரு போர்களையோ அல்லது சண்டைகள்லையோ அல்லது ஏதாவது ஒரு காரணத்திலோ கணவர் வீரரோ இறந்து போனால் அவருடைய இறந்ததுக்கு அவருடைய அந்த இறந்தக்குள்ள தீ வைத்து அவங்கள வந்து இறந்துருப்பாங்க, இல்லைன்னா மருந்து குடித்து ஏதாவது ஒரு வகையில தன் உயிரை நீத்த அந்த மனைவிமார்களுக்கு எடுக்கப்பட்டதான் சதிக்கற்கள். அந்த சதிக்கற்கள் என்பது அந்த கணவன் இறந்து போனான், அவரோடு சேர்ந்து இறந்து போன அந்த மனைவிக்கு எடுக்கப்படுவது சதிக்கற்கள். இந்த சதிக்கற்கள் பார்த்தீங்கன்னா தென் தமிழக பகுதியில் நிறைய ஊர்கள்ல காணப்படாது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு இப்ப அந்த ஊர்கள் இல்லாத அளவுக்கு இருக்குது. பெரும்பாலான எல்லா ஊர்களையும் இந்த சதிக்கற்களை நிறைய கிடைக்கின்றது. இந்த சதிக்கற்களை என்ன செய்வாங்கன்னு நம்ம மாலையம்மா இந்த மாதிரியான, அதே போல தீபஞ்சம்மன் போன்ற பேர்கள்ல இந்த சதிக்கற்களை இறந்து போன அந்த பெண்மணியை நம்ம வழிபடக்கூடிய பழக்கங்கள் இருக்கின்றது. அவங்க வந்து அந்த சதி என்பது ஒரு கொடுமையான பழக்கம். அவர் இறந்து போனவரோட கணவனோடு சேர்த்து அது வந்து ஒன்று அவர்களும் விருப்பப்பட்டு இறந்திருக்கலாம். நீ இறந்தால் உன்னுடைய வந்து நாங்க வந்து எங்களுடைய சந்ததி அனைவருமே வழிபடுவோம் என்ற ஒரு சொற்கள் எல்லாம் சொல்லி அவங்களை வந்து இறக்கிறதுக்கு தயார்படுத்துறார்கள். அல்லது என்றால் விஷம் கொடுத்தாகவோ அல்லது அவங்க எரிகின்ற தீயிலே தள்ளி இறக்கக்கூடிய பழக்கங்கள்லாம் இருந்திருக்கிறது. இந்த கொடிய பழக்கங்களுக்கு நினைவாக சதிக்கற்கள் நடப்பட்டிருக்கின்றன. நிறைய சதிக்கற்கள் நம்ம தென் தமிழக பகுதியில கிடைக்குது. இந்த சதிக்கற்களா இந்த சதி என்கிற அந்த ஒரு கொடுமையான இது வந்து 1829 ஆண்டுல திரு வில்லியம் பெண்டிங் அவர்களால் இந்த சதியை மேற்கொள்ளக்கூடாது என்ற சட்டம் இயற்றப்பட்டு அதை வந்து அழிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா தான் இந்த சதிங்கிற இதெல்லாம் இல்லாம இந்தியாவில என்ன செய்யப்பட்டதுன்னா தடுக்கப்பட்ட இந்த கொடிய பெண்களுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கொடுமையான செயல். இது நினைவாக நிறைய கற்கள் இருக்குது. இது இப்பவும் என்னச்சுன்னா மக்கள் வழிபாட்டுல இருக்கிறாங்க. அது மிக முக்கியமான ஒரு ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு பணியாக இருக்கலாம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பல்வேறு இன மக்களும் இதை வழிபடுறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா அது எங்களுடைய முன்னோர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சதிக்கற்கள் எல்லா ஊர்கள்லையுமே இந்த விருதுநகர் மாவட்ட பகுதியில் கிடைக்குது. இதுல பாதுகாப்பு இல்லாம இருக்கிற மிக முக்கியமான அந்த சதிக்கற்களை நாங்க அரசாங்கத்துல பாதுகாப்பு வச்சிருக்கிறோம். இதுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த சதிக்கற்கள்ல அந்த பெண்மணி வலது கையை தூக்கிய நிலையில இருப்பாங்க. நெக்ஸ்ட், அவங்களுடைய கணவனுடைய வலது கை புறமாக அவங்க இடது புறமாக வலது கையை தூக்கிய நிலையிலே வச்சிருப்பாங்க. அது என்ன காரணம் சொல்லப்படுகிறதுனா உன்னுடைய தோளோடு தோல் என்று இந்த பாத்தீங்கன்னா முதல்ல இருக்கிற புகைப்படத்துல பாருங்க அவருடைய வலது கையை வச்சிருக்கிற மாதிரியா இருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா உன் தோளோடு தோல் என்று நான் கூட இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நெக்ஸ்ட் மேடம். உங்க தோளோடு தோல் இருக்கிறேன் என்கிற ஒரு காரணத்துக்காக அது சொல்லப்படுகின்றது. அது போல ஒரு சிறு குழந்தையோட இறந்த ஒரு பெண்மணியோட நினைவுகள் இருக்கின்றது. அதுக்கு அடுத்தபடியான ஒரு ஊர்ல இருக்க ஒரு முக்கியமான ஒரு சதிக்கல் வந்து நினைவுக்கல்லாக அந்த ஊர்ல இருந்த ஒரு இசைவாணர், அவர் இந்த ஊர்ல இருந்து ஒரு நல்ல ஒரு தகவல் இசைக்கருவிகளை ரசிக்கிறதா இருந்திருக்கான். அவர் இறந்ததுன்னா அவரோட ஒரு மனைவியாக இருக்கலாம். அவரோட இறந்து போனவங்களுக்காக 2 பேருக்கு நினைவாக இசைவாணருக்குடைய ஒரு நினைவுக்கல்லும் நம்மளோட அரசு அருங்காட்சியகத்துல காட்சிப்படுத்தி இருக்கிறோம். இது முந்தைய காப்பாற்றர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. நெக்ஸ்ட், இது வளரி என்பது பூமரங்கின் ஆங்கில அழைக்கப்படும். ஒரு தடவை வீசும் போது திரும்ப வரும் அப்படிங்கிற ஒரு விலங்கை வேட்டையாடுவதற்கு இல்ல போர்களிலோ எதிரிகளை வீழ்த்துவதற்கு வலைகள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இங்க இருக்கிறது வந்து 2 வகையான வலைகள். ஒன்று திரும்ப வரும், இன்று திரும்ப வராத வலைகள். இது வந்து திரும்ப வராத வளரிகள் வகையை சார்ந்தது. இதை வந்து வீசும்போது அந்த எதிரிகளுடைய அவங்களுக்கு காயங்களை ஏற்பட்டு அவங்கள உயிரை எடுக்கக்கூடிய வளர்கள். இது பார்த்தீங்கன்னா நரிக்குடி பகுதியில், அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் நரிக்குடிங்கிற ஒரு பகுதியில் இருந்து கிடைக்கப்பட்ட வளர்கள். இது இரும்பாலானது. 2 பக்கமும் இதனுடைய ஷார்ப்னஸ் இருக்கும் இந்த வரிகள்ல. நெக்ஸ்ட், அடுத்தபடியாக இப்ப வர பார்த்தது மிக முக்கியமான அரும்பொருட்கள் விருதுநகர் அருங்காட்சியகத்தில் இருக்கிற அரும்பொருட்கள். நாங்கள் அருங்காட்சியகத்தில் அதை தவிர்த்து காட்சிப்படுத்துறோம். அதுக்கு அடுத்து வேற பணிகள் என்னெல்லாம் செய்யறோம்னா
ஒரு ஸ்பெஷல் எக்ஸிபிஷன் எவ்ரி மந்த் வந்து ஒரு ஸ்பெஷல் எக்ஸிபிஷன் வைப்போம். அதுல வந்து சில அரும்பொருட்களை காட்சிப்படுத்தி அதனுடைய குறிப்புகளை வைக்கிறோம். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா நம்ம கல்வி பணிகளை மேற்கொள்வோம். அதே போல புகைப்பட கண்காட்சிகள் வைப்பது, ஒரு சிறப்பான நாட்களில் புகைப்பட கண்காட்சிகள். இப்போ ஜூன் 5 வந்ததுன்னா நம்ம என்விரான்மெண்ட் டேனா அந்த நாளை பற்றிய ஒரு புகைப்பட கண்காட்சிகள் அமைப்பது போன்ற பல்வேறு பணிகளை என்ன செய்யணும், கல்லூரி மாணவர்களையும் கல்வி பணிகளை மேற்கொள்றது. பன்னாட்டு குறுங்கோள் நாள்கள்ல பள்ளி மாணவர்கள் அதனுடைய வகைகள் என்ன, அதனுடைய ஏன் அந்த வானியல் இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்னங்கிறத அவங்களுக்கு விளக்கி கூறுவது. நெக்ஸ்ட் கல்லூரி மாணவர்களுக்கு ஹெரிட்டேஜ் மரபு நாள் விழா, அதே மரபு வார விழா, இது நாள்களில் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களை பற்றிய ஒரு குயிஸ் ப்ரோக்ராம் வைப்போம். அதே போல அந்த புகைப்படங்களை காண்பித்து இந்த மாதிரியான இடங்கள்லாம் இருக்குது, நீங்க வந்து வரலாற்று மாணவர்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது புகைப்பட கண்காட்சிகள் நாங்கள் காட்சிப்படுத்தும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கல்வி பணிகளை மேற்கொள்வது. கல்வி பணிகள் வந்து நம்ம பொருட்கள் மட்டும் எடுத்து காட்சிப்படுத்தி மக்களுக்கு மட்டும் இருக்கிற அந்த பணிகள் மட்டும் மேற்கொள்ளாம பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த அருங்காட்சியங்கள்னா என்ன, அருங்காட்சியங்களுடைய பணிகள் என்ன இருக்குது, அருங்காட்சியங்கள் இருந்தாலும் அந்த பணிகள் மேற்கொண்டால் அவங்களுடைய தனித்திறமைகளை வளர்ப்பது, இது போன்ற நிகழ்ச்சிகளை கல்லூரி மாணவர்களுக்கும் சரி பள்ளி மாணவர்களுக்கும் இருந்து ஏதாவது ஒரு மாதத்துல ஒரு குறிப்பிட்ட நாள்கள்ல, இப்ப ஜூலை 15 பெருந்தலைவர் காமராஜர் உட்பட கல்வி வளர்ச்சி நாள், அந்த நாள்ல ஒரு கட்டுரை போட்டியை நடத்தி அதோடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைப்புல கொடுத்து அவங்க வந்து வரைய சொல்வது, அந்த கட்டுரை போட்டியில எழுத சொல்வது. அதே போல அவங்களுக்கு ஓவிய போட்டிகள் நடத்துவது, சுதந்திர போராட்ட வீரர்கள் புகைப்படங்கள் ஓவியங்களாக வரைகள், இந்த மாதிரியான கல்வி பணிகளை அவங்க அருங்காட்சியகத்தையும் பார்த்த மாதிரி இருக்கும். அவங்களுடைய தனித்திறமையும் வளர்ப்பாங்க. இந்த அருங்காட்சியங்களுடைய ஒரு முக்கியத்துவத்தை அவங்களுக்கு உணர்த்துவதற்காக இந்த மாதிரி கல்வி பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வரோம். அதே போல அது போல கல்லூரி அமைப்பாகட்டும், அதே போல வரலாற்றுத்துறை மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் உள்விளக்க பயிற்சி அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இன்டர்ன்ஷிப் அருங்காட்சியகத்துல என்னென்ன பணிகள் நாங்கள் சொல்லுவோம், எப்படி எப்படிலாம் சேகரிக்கிறோம், ஆராய்ச்சி பணிகளுக்கு நம்ம பயன்படுத்துறோம். இன்டர்ன்ஷிப் அவங்களுக்கு கொடுப்போம். அதுக்கு ஆர்வமாக எல்லா இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற பெரும்பாலான கல்லூரியில இருந்து தமிழ் துறை மற்றும் வரலாற்றுத்துறை மாணவர்கள்லாம் வருவாங்க. வந்து அவங்களுக்கு அந்த விளக்க பயிற்சிகள் நாங்கள் அளிக்கிறோம். அதே போல அந்த கல்வெட்டுகள் பயிற்சி, தமிழ் பிராமி கல்வெட்டுகள், வட்டெழுத்துக்கள், கிரந்தம், சோழர்களுடைய எழுத்துக்கள், இந்த தமிழ் எழுத்துக்கள்லாம் எவ்வாறு அந்த எழுத்துக்கள் இருக்கு, கல்வெட்டுகளை எப்படி வாசிப்பது என்பதெல்லாம் நாங்க கல்லூரி மாணவர்களுக்கு நாங்க நெக்ஸ்ட் அதே போல கல்வெட்டுகள் படியெடுத்த பயிற்சி, கல்வெட்டுகளை எவ்வாறு படியெடுப்பது, இதுல முடிச்சதுக்கு அப்புறம் பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறமா அருங்காட்சியகம் சார்பாக அவங்களுக்கு ஒரு பயிற்சி சான்றிதழ் வழங்கும். பயிற்சி சான்றிதழ், அதே போல அந்த பங்கேற்பு சான்றிதழ் வழங்கும் போது பிற்காலங்கள்ல அவங்க ஒரு வேலை வாய்ப்புகளுக்கு போகும்போது அது ஒரு உதவிகரமாக உள்ளது. நானும் படிக்கும்போது நான் என்ன பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் படித்தேன், பிஹெச்டி பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் படித்தேன். அங்க படிக்கும்போது நாங்க எங்களுடைய பேராசிரியர் ராஜன் ஐயா அவர்கள்லாம் நிறைய இந்த கல்வி பணிகள்ல ஒர்க் ஷாப் நடத்துவாங்க. அவங்கள்ட்ட நான் கத்துக்கிட்டது, அதே போல கல்வெட்டு பயிற்சி எல்லாம் எடுத்துக்கிட்டதுனா நாங்க கல்வெட்டு வாசிப்போம். அந்த கல்வெட்டு எழுத்துக்களை இப்ப வர மாணவர்கள் சொல்லிக் கொடுப்போம். சொல்லிக் கொடுக்கும்போது இவங்க இன்டர்வியூக்கு நாங்க வேலைக்கு வாய்ப்புல இருக்கிறோம். நாங்க இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது எங்களை கேட்டாங்க அந்த கல்வி பணி, இந்த கல்வெட்டுகள் பயிற்சி எல்லாம் பெற்றிருக்கலாம், பெற்றுக்கிறோம். இந்த சான்றிதழ்கள்லாம் எங்களுக்கு நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு உறுதுணையாக கூறுகிறது. அந்த மாதிரி பயிற்சி நம்ம பெற்றிருக்கிறோம். அந்த ஆசிரியர் மகன்களை சான்றிதழ்கள் அவங்களுக்கு ஒரு நாள் 2 நாள் அந்த கல்வி பணி மூலமாக நம்ம பயிற்சி சான்றிதழ் கொடுக்கிறோம். அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அதே போல கல்வி மரபு நிறைய அதில் இருக்கக்கூடிய பழமையான அந்த கோயில்களை இங்க கல்வெட்டு பயிற்சி கொடுத்துட்டு அந்த கோயில்கள்லயும் அந்த கல்வெட்டுகளை நம்ம நேரடியா போகும்போது எப்படி கல்வெட்டுகளை வாசிக்குங்கிறதுங்களாம் அந்த பயிற்சியை நாங்க கல்வி பணிகள்ல மேற்கொள்கிறோம். அதே போல அகழாய்வு பக்கத்துல ரொம்ப அகழாய்வு நடக்கிறது. அந்த அகழாய்வு
அவங்களுக்கு இந்த மாதிரியான கல்வி பணிகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து எல்லா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா கல்லூரி பள்ளி மாணவர்களுக்கும் விருதுநகர் அரசாங்கத்தை அறிமுகமாகவும் அவருடைய வருங்காலத்துக்கு உதவிகரமாக இருப்பதற்கான மறுகாட்சியங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எப்படி வாசிப்பது என்பதை பயிற்சிக்கிறோம். கல்லூரி எப்படி நன்றி. நன்றிங்க ஐயா. இது கேள்விக்கான நேரம். பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் ஐயாவிடம் கேட்டு தெளிவு பெறலாம். இந்த வாய்ஸ் தெளிவா கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. ஆனா இடையில கொஞ்சம் சிக்கலா ஆயிட்டே தான் இருக்கு. அது என்ன காரணம்னு தெரியல. சரிங்க. நானும் செய்திகள் வந்ததுங்களா? செய்திகள் இப்ப கேக்குதுங்களா? சிக்கல் இல்லாம கேக்குதுங்க ஐயா. இப்ப கேக்குது. இப்ப மேடம் தமிழ் துறை வரலாற்று துறை மாணவர்கள்லாம் இருக்கிறாங்களா? முதுகலை படிக்கிற மாணவர்கள் இருக்காங்க ஐயா. பேராசிரியர்களும் இருக்கிறாங்க. சரி. அது தமிழ் துறை மாணவர்களுக்கு தொல்லியல் துறையில வேலை வாய்ப்புகள் இருக்குது. அதே போல வரலாற்று துறை படித்த முதுகலை படிக்கிற மாணவர்களா இருந்தா நாங்க இது இருக்கிற காப்பாட்சியர், இந்த அரசு அருங்காட்சியக காப்பாட்சியர் பணியிடம் இந்த ஆண்டு டிஎன்பிசில அவங்க கால்ஃபர் பண்ணப்படுறதாக வந்திருக்குதுங்க. மேபி இந்த ஜூலைக்கு மேல அந்த கால்ஃபர் வந்தாலும் வரும். அந்த எம்ஏ படிச்சிருக்கணும். எம்ஏ ஹிஸ்டரி ஆர் எம்ஏ ஆர்கியாலஜி, எம்ஏ ஆந்த்ரோபாலஜி, எம்ஏ ஜியாலஜி, சுவாலஜி, பாட்டனி, இந்த சான்ஸ்கிரிட், இந்த ஒரு 7 வகையான பாடப்பிரிவுகள்ல எம்ஏ படிச்சிருந்தா இந்த மாவட்ட காப்பாட்சியர் பணியிடத்துக்கு அவங்க டிஎன்பிசி மூலமாக எக்ஸாம் எழுதி அவங்க வேலை வாய்ப்புக்கு வரலாம். தமிழ் துறை மாணவர்கள் எம்ஏ படிச்சிருந்தாங்கன்னா எம்ஏ படித்து முடித்ததுக்கு அப்புறமாக தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை ஒரு 2 ஆண்டு பட்டய படிப்பு வழங்குகிறது. சென்னையிலே அவங்க ஒரு 5,000 உதவித்தொகையோட அவங்க பட்டய படிப்பு வழங்குகிறார்கள். அந்த எம்ஏ தமிழ் படித்தவர்கள், எம்ஏ வரலாறு படித்தவர்கள் அந்த பட்டய படிப்பு படித்து 2 ஆண்டுகள் படித்த பின்பு மறுபடியும் அதுக்கப்புறமா டிஎன்பிசி மூலமாக வரக்கூடிய வேலை வாய்ப்புகளை தொல்லியல் அலுவலராக பதவிக்கு வரலாம். இது ஒரு மேலும் தகவல். பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் ஐயாவிடம் கேட்டு தெளிவு பெறலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். நிறைய கேள்விகள் இருக்குங்க. ஆனா நம்ம நிறுவனத்தை நடத்துனதுனால நாமளே அனைத்து கேள்விகளையும் கேட்க முடியாது. ஒரு சில அடிப்படை கேள்விகளை, இந்த நீங்க இப்ப அருங்காட்சியகத்துல பொறுப்பேற்று விருதுநகர்ல பொறுப்பேற்று பல ஆண்டுகள் ஆகுதுங்களா? ஏன் ஓராண்டுகள் ஆமா. இதற்கு முன்னால தொடக்கத்துல சுலைமான்னு ஒரு ஐயா இருந்தாங்க, மதுரையில் இருக்கிறவங்க. அவங்க காப்பாட்சியரா இருக்கும் பொழுது நாங்க அவரை இங்க புதுச்சேரிக்கு அழைச்சி பேச வச்சிருக்கிறோம். இப்போ எனக்கு ஒரு சின்ன அடிப்படையான, நான் விருதுநகர் ஐயா சுலைமான் ஐயா வந்து தொல்லியல் துறை காப்பாட்சியரா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இதனுடைய தொடக்க காலத்துல அவர் இருந்திருக்கிறாரு, மதுரையிலயும் இருந்திருக்கிறாரு. மதுரையில இருந்திருக்கலாம். ஆமா, மதுரையை சார்ந்தவர் தான் அவரு. இப்ப என்ன கேள்வினா, விருதுநகர் என்பதற்கான பெயர் காரணம் என்னவா நீங்க கருதுறீங்க? விருதுநகர் அப்படிங்கிறது அந்த விருதுபட்டி அந்த பழமையான பேரு நமக்கு கல்வெட்டு ஆதாரங்களாக நமக்கு பெரிதாக நமக்கு கிடைக்கப்படவில்லை. ஏன்னா விருதுநகர் சிவன் கோயில் ஒண்ணு இருக்குது, அதுல இடைக்கால கல்வெட்டு. நமக்கு அந்த கல்வெட்டு ஆதாரங்கள் வைத்துனா நமக்கு வந்து இப்போ அருப்புக்கோட்டையுடைய பேரை வந்து பழமையாக செங்காட்டு இருக்கை அப்படிங்கிற அந்த ஊர் பேரை சொல்லுது.
பக்கத்துல இருக்கக்கூடிய திருத்தங்கலை திருத்தங்கால் அப்படிங்கிற அந்த கல்வெட்டு சொல்லுது. நம்ம அது மூலமாக அந்த காரண பெயராக திருத்தங்கால்ங்கிறது அதுக்கு பல காரண பெயர்களும் குறிப்பிடுறாங்க. அந்த கடவுள் அங்க தங்கிட்டு இந்த சிறுவில்லிபுத்தூர் போனதாக. நம்ம விருதுப்பட்டி அப்படிங்கிறது தான் ஊரு, பின்னாடி விருதுநகராக மாற்றம் பெறுகிறது. ஆனா அதுக்கு குறிப்பா நம்ம வரலாற்று சான்றாதாரங்களாக நமக்கு இது இல்லைங்கய்யா. இன்னும் லோக்கல்ல சொல்லக்கூடிய ஓரல் ஹிஸ்டரிங்கும் போது ஒரு விருது கொடியுடைய ஒரு வீரர் இருந்தார், அவருடைய பேரும்படி விருதுப்பட்டி அப்படின்னு வந்ததாக கருதப்படுகிறது. ஏன்னா அந்த ஒவ்வொரு பின்னோட்டுக்கும் ஒரு பேர் இருக்கும். பட்டிங்கிறதுக்கு, புறம்ங்கிறதுக்கு, அதே போல நல்லூருங்கிறதுக்குலாம் இடைக்கால கல்வெட்டுகள்ல நிறைய பேர் காரணம் இருக்குது. நம்ம ஆனா குறிப்பிட்டு சொல்ல முடியுமாங்க, நம்ம வரலாற்று சான்றாதாரங்களாம் நம்ம குறிப்பிட முடியுதுங்கய்யா. ஜென்ரலாக விருதுப்பட்டி, அதுக்கப்புறமாக விருதுநகராக மாறி இருக்குதுங்கய்யா. சிறப்பு. ஆனா அடிப்படையில இங்க இதற்கான கல்வெட்டு சான்றுகள் இல்ல. கல்வெட்டு சான்றாதாரங்கள் நமக்கு கிடைச்ச மேபி இன்னும் இதுவரைக்கும் கிடைக்கல. இதுவரைக்கும் கிடைக்கல. கல்வெட்டு சிவன் கோயில் இருக்கு, ஆனா நமக்கு அந்த ஊர் பேர சின்ன சின்ன கல்வெட்டுகள் இருக்குது. ஆனா அது சிதிலமடைந்து புதிதாக மறுபடியும் கட்டப்பட்டிருக்கனால நமக்கு முழுமையான தகவல்களை தரவில்லை. அதனால நமக்கு இந்த பகுதி செங்குன்றா நாட்டு பகுதியை சார்ந்ததாக கருதப்படுகிறது. செங்குன்றாபுரம்னு ஒரு ஊர் இருக்கு பக்கத்துல, ஒரு 6-7 கிலோமீட்டர் தூரத்துல. அந்த ஊர் இந்த பகுதியெல்லாம் சேர்ந்ததாக ஒரு இடைக்காலத்தில் நாட்டு பிரிவுல இருந்ததாக கருதப்படுகின்றது. நமக்கு நமக்கு பேர் காரணம் குறிப்பிட்டு சொல்ல முடியலங்க. அது சரி. பேர் என்ன? அது போல விருதுநகர ஒரு பெரிய சந்தையா பேசிய வழக்கம் மக்கள் வழக்குல இருக்கு. அதற்கான அடிப்படை என்னங்கய்யா? விருதுநகர் ஆனா பழங்காலத்துல இருந்து இருக்குது. ஆனா நமக்கு இதெல்லாம் என்ன மாடர்ன் பீரியட்ல தான் எமர்ஜ் ஆகிறதாக நம்ம ஏன்னா இடைக்காலத்துல நமக்குடைய பெரும்பாலும் ஆதாரங்கள் கிடைக்க இது இப்பவும் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஊர் விருதுநகர் என்பது. நம்ம பெரும்பாலும் ஒரு ரொம்ப பெரிய ஊர்னு சொல்லாம ரொம்ப மாடரேட்டரான ஊர் தான். சிவகாசினா மாநகராட்சி, விருதுநகர் நகராட்சி எப்பவும். சிவகாசி புதுசா அதனால பெரிய ஊராக இருக்கும். அருப்புக்கோட்டை ஓரளவுக்கு இருக்கும், விருதுநகர் இருக்கும். ஆனாலும் ஒரு மைய பகுதியாக, அதாவது இருப்பு பாதை வந்ததுக்கு அப்புறமாக தான் விருதுநகர் அதிகமாக வளர்ச்சி அடைந்ததாக கூறுகிறார்கள். அதெல்லாம் மாடர்ன் பீரியட்ல வருது. இந்த விருதுநகர் இருப்பு பாதை தூத்துக்குடி இங்க இருந்து நிறைய பொருட்கள் தானிய வகைகள் இந்த சுத்து வட்டார பகுதி, இந்த கரிசல் நில பகுதி, நிறைய தானிய வகைகள்லாம் இந்த பகுதியில கிடைக்குது. அதனால இவங்க தூத்துக்குடிக்கோ சென்னைகளுக்கோ அனுப்பும் போது இங்க இருந்து இப்பவும் இந்த பருப்பு விலை எல்லாத்துக்கும் விலை நிர்ணயம் செய்யறது விருதுநகர் பகுதியாக தான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இப்போ விருதுநகர் இருக்கிற மார்க்கெட்ல பருப்பு விலை தான், அதாவது தமிழகத்தில் கூடிய பருப்பு விலைகளாக குறிப்பிடுவார்கள். அதனால அந்த இருப்பு பாதைக்கு அப்புறம் தான் இந்த வளர்ச்சி அதிகமாக இருப்பதாக கருதுகிறார்கள். சரிங்கய்யா. நாங்க 2015 விருதுநகர் அருங்காட்சியகத்தை ஒரு ஆவணப்படுத்தினோம். அத ஒரு அருங்காட்சியகங்கள் தொடர்பான ஒரு 2016 ஒரு நாட்காட்டி வெளியிட்டோம். அதுல விருதுநகரனுடைய பொருள்களையும் படங்களை பதிவு செஞ்சிருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா, ரொம்ப சிறப்பா இருந்தது. மாணவர்கள் கேள்விகள் கேட்டு பயன்பெறுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். எது தொடர்பானாலும் ஐயாட்ட கேளுங்க. நீங்க இது வரைக்கும் கேட்டுக்கொண்ட கருத்தரங்கின் வழியா என்ன கேள்விகள்னாலும் கேட்கலாம். ஐயா நன்றி. நான் வெளியில வரேன், பிள்ளைகள் கேட்கட்டும். சரிங்க, நன்றி. பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் ஐயாவிடம் கேட்டு தெளிவு பெறலாம். ஐயா வணக்கம் ஐயா, நான் ஜூலி பேசுறேங்க மதுரையில இருந்து. வணக்கம் மேடம். சார், உங்களுடைய அருங்காட்சியகத்துல நீங்க நிறைய ஓலை சுவடிகள் இதெல்லாம் வச்சிருப்பீங்க இல்லைங்க? அதெல்லாமே இப்ப ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு ஒரு முறை நீங்க எடுத்து அதை திரும்ப சரி பண்ணி தேவையான அந்த அமிலங்கள் இதெல்லாம் ஊற்றி அதை சரி பண்ணி சீர் செய்து திரும்ப நீங்க பத்திரப்படுத்தி வச்சிருங்க. ஆனா அதுல இருக்கிற அந்த செய்திகள் நூலாக்கம் செய்யப்பட்டு இருக்குதா, இல்ல அதுக்கு அப்படி செய்யணும்னா அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத எனக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஹலோ சார், அருங்காட்சியகத்துல ஒரு 8 கேக்குதுங்க மேடம், கேக்கு நல்லா. அருங்காட்சியகத்துல ஒரு 8க்கும் மேற்பட்ட ஓலைச்சுவடிகள் இருக்குது. சென்னை அரசு அருங்காட்சியகத்திலிருந்து அவங்க அருங்காட்சியகம் நம்ம ஆரம்பிக்கும் போதுதான் கொண்டு வரப்பட்டதுதான். இதுல இருக்க ராமாயண ஓலைச்சுவடிகள், மகாபாரத ஓலைச்சுவடிகள் இருக்குது. நாங்க அந்த கல்லூரி மாணவர்கள் வரும்போது அவங்க அந்த லெமன் கிராஸ் ஆயில் அல்லது சிற்றனல் ஆயில்
அதை வைத்து அவங்களுக்கு சுத்தப்படுத்தி அவங்க காட்சிப்படுத்தி வச்சிருக்கிறோம். அதை நூலாக்கம் செய்யப்பட்டதுக்கு நமக்கு அருங்காட்சியகங்கள் ஆணையர் மூலமா அது வந்து பெர்மிஷன் வாங்கணும் மேடம். நம்ம மாவட்டத்தில் நாங்க இருப்போம். எங்களுடைய அருங்காட்சியக தலைமையிடம் சென்னையில இருக்குதுங்களா, அங்க வந்து நம்ம கமிஷனர் மூலமாக நீங்க அவங்களுக்கு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி அருங்காட்சியகத்துக்கு நூலாக்கத்துக்கு நாங்க அதை ரெக்கார்ட் பண்ணலாமான்னு நம்ம அவங்க பெர்மிஷன் கேட்டா அவங்க மூலமாக அதை இது பண்ணலாம் மேடம். அப்பனா அந்த ஓலை சுவடியியல் படிச்சிருக்கணும், அப்பதான் அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியும், அப்படிதானங்க சார்? தமிழ் ஓலைச்சுவடிகள், நம்ம தமிழ் ஓலைச்சுவடிகள் இருக்குது, அதை படிக்க அது என்ன எழுதிருக்குன்னா எழுதி நம்ம ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அது ஓலைச்சுவடியில் பதிப்பிக்கிறதுக்கு அவங்களுடைய புத்தகங்கள் அல்லது நோட்டுகள்ல என்ன எழுதிருக்குன்னா அந்த ஒரு பகுதியில இருந்து வரிசையாக அவங்க வச்சு எழுதி 1ல இருந்து 1ஆம் நம்பர் வச்சாங்கன்னா ஒரு லைன்ல ஃபுல்லா எழுதுவாங்க, 2வது லைன் அப்படி வச்சு எழுதி அவங்க அதனுடைய இதை படிப்பாங்க. ஒரு புள்ளிகள் இருக்கிறது, ஒரு குறில் நெடியில் இருக்கவங்க பார்த்துருப்பீங்க. பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் ஐயாவிடம் கேட்டு தெளிவு பெறலாம். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்க மேடம். விருதுநகர் அருங்காட்சியகம் தொடர்பா நூல் ஏதேனும் வெளிவந்திருக்காங்க ஐயா? இல்ல, அருங்காட்சியகம் தொடர்பான நூல்கள்ல பழைய கையேடுகள் மட்டும் இருக்கு. அருங்காட்சியகம் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு முன்னாடி இருந்த அது இப்போ இல்ல, நம்ம முன்னாடி இருந்த காப்பாட்சிகள் அது வெளியிட்டு இருக்காங்க. தனியான அருங்காட்சியகத்தின் புத்தகம் இல்லை எதுவும். நன்றிங்க ஐயா. நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். ஐயா, ஒரு காட்சிப்படுத்துற இடத்துல இத்தனை பொருட்கள் தான் வைக்கணும் அப்படின்னு ஏதாவது வரைமுறைகள் இருக்காங்க ஐயா? இல்ல, காட்சிப்படுத்துறதுக்கு நம்ம ஒவ்வொரு அரசு அருங்காட்சியகம் இடத்தை பொறுத்து இந்த காட்சி கூடங்களுடைய அமைப்பை வந்து தான் நம்ம கிரியேட் பண்றாங்க. எதுக்குன்னு எங்களுக்கு தனியாவே எங்களுக்கு அந்த காட்சி கூடங்களை காட்சிப்படுத்துறதுக்குன்னா ஒரு கியூரேட்டர் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க மூலமா என்ன செய்வாங்கன்னா, அப்ப நம்ம இருந்த ஜென்ரல் நம்ம இருக்கிற இடங்களை பொறுத்த அளவுக்கு ரொம்ப நம்ம அதிகமான பொருட்களை வச்சோம்னா பாக்குறதுக்கு அந்த பொருட்களுடைய தன்மையும் நமக்கு அழகா இருக்காது. அதனால எந்தெந்த அந்த பொருட்களை இருக்கிற தன்மையை வைத்து, இப்ப சின்ன சின்ன கல் மணி பாசிமணிகள்லாம் இருந்ததுன்னா அந்த கல் பாசிமணிகள் நம்ம மொத்தமா வைத்து ஒரு இடத்துல வந்து ஒரு அழகுபடுத்தி வைக்கும் போது தெரியாது. சில பொருட்களை அந்த மொத்தமா வந்து டம்ப் பண்ணி வச்ச மாதிரி இருந்தாலும் நமக்கு அழகாக இருக்காது. அதனால நமக்கு அந்த பாக்குற அளவுக்கு பாக்குறதுக்கு பார்வை அழகா இருக்கும்போதுன்னா நம்ம நினைச்சோம் அதை காட்சிப்படுத்திடுவோம். அதுக்கு வந்து லைட்டிங்ஸ் தான். நம்ம நீங்க அருங்காட்சியகங்கள்ல இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், லைட்டிங்ஸ் அதோட சுத்தப்படுத்தி நம்ம வைக்கும் போதுதான் அது பொதுமக்களுக்கு அது அட்ராக்டிவா இருக்குது அந்த பிளேசஸை பாக்குறதுக்கு. ஸோ அது எக்ஸாக்டான இல்லை, நம்மளுடைய அந்த சுற்றுப்புறத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நினைச்சோம்னா காட்சிப்படுத்திக்கலாம் மேடம். சரிங்கய்யா, நல்லதுங்கய்யா. இந்த பொருட்கள் எல்லாம் தூய்மைப்படுத்துறதுக்குன்னு ஏதாவது வழிமுறைகள் வைத்திருக்கீங்களா ஐயா? தினமும் தூய்மைப்படுத்துறீங்களா இல்ல அதுக்கான ஒரு வரைமுறை எல்லாம் வச்சிருக்கீங்களா? தினம் நம்ம கண்ணாடி வச்சு ஷோகேசஸ்ல தான் பொருட்கள் வச்சிருக்கனால அது பெரும்பாலான ரெகுலரா கிளீன் பண்ணாலும் நமக்கு நம்ம சில பொருட்கள்லாம் சேதம் அடைஞ்சிரும். அதனால நமக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில அது நம்மளுடைய காட்சி கூட பணியாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களை வச்சு சுத்தப்படுத்தும். அது போல வருகிற கல்லூரி மாணவர்களுக்கு அந்த சுத்தப்படுத்தினாலும் அவங்களுடைய அந்த அரும்பொருட்களை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிற பயிற்சி கொடுக்கும்போது அதை சில பொருட்களை வெளியில எடுத்து ஓலைச்சுவடியில எடுத்து அதை சுத்தப்படுத்துறது, கற்சிலைகளை வந்து சுத்தப்படுத்துற பணிகள், அதே போல அந்த மற்ற இயற்கை பொருட்களை சில ட்ரை ப்ரெசர்வேஷனும் வெட் ப்ரெசர்வேஷன் வச்சிருப்போம். அந்த வெட்டு ப்ரெசர்வேஷன்ல ஸ்பிரிட் அல்லது தண்ணி இருக்கு, அதுக்குன்னா ஒரு ஸ்பெஷலான அந்த ஃபார்மலின் சொல்யூஷன் இருக்கு, அந்த இதெல்லாம் வச்சு நம்ம ஃபில் பண்றது, இந்த மாதிரியான பணிகளே நம்ம மேற்கொள்றதுனால ஒரு கால இடைவெளியில தான் சுத்தப்படுத்துவோம். ரெகுலரா நம்ம பண்ணும்போது டெய்லி எல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம ஷோகேசஸ்ல இருக்கனால கண்ணாடி மட்டும் நம்ம சுத்தப்படுத்துவோம் காட்சிப்படுத்துறதுக்காக. சரிங்க, நன்றிங்க ஐயா. நன்றி சார். வணக்கம் சார். சந்தேகம், இப்ப நீங்க வச்சிருக்கீங்க அருங்காட்சி, இது என்ன பெட்டம் அப்படின்றத எளிமையான முறையில சொல்லுங்க, கண்டுபிடிக்கல. வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது மேடம், கேட்கல. உங்க அருங்காட்சியக வணக்கம் சார், இப்ப கேக்குதாங்க சார்? வாய்ஸ் பிரேக் ஆகுது. கேக்குது மேடம், சொல்லுங்க மேடம். சார், உங்க அருங்காட்சியகத்துல உள்ள இப்ப ஒரு சிலையே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை இப்ப நம்ம பார்த்தோன்னே இது எந்த நூற்றாண்டு எந்த காலத்தது அப்படின்றது எளிமையா எப்படி கண்டுபிடிக்கலான்னு கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன். கற்சிலைகள்ல பொறுத்தளவுக்கு நம்ம அதாவது பல்லவர் காலத்துல தான் பெரும்பாலும் நமக்கு சிலைகள் வந்து கிடைக்கும். அதுக்கு முன்னாடி என்ன
உருவ வழிபாடுகள் பெரும்பாலும் ஏற்படவில்லை. அதனால அந்த பல்லவர் காலத்துல இருக்கிறத அந்த அது மேல முப்புரி நூல்னு சொல்லப்படுகிறது. கைக்கு மேல வலது கைக்கு மேலதாக இருக்கும். அந்த பல்லவர் காலத்துடைய கால சிற்பங்கள்லாம் இருக்கும். நல்ல அழகுபடுத்தப்பட்டதா இருக்கும். அந்த பல்லவர் காலத்து முற்கால சோழர் காலத்தையும் நல்லா அழகா இருக்கும். ஆனா என்ன அப்படின்னா நம்ம கிடைக்கக்கூடிய கல்வெட்டுகள் எந்தெந்த பகுதியில கிடைக்குது. இப்போ நீங்க குறிப்பா இப்போ திருச்சி, இப்போ காஞ்சிபுரம் பகுதிகளில் கிடைக்குதோ இல்ல அங்க உத்திரமேரூர் பகுதியில் கிடைக்குதோ நம்ம போய் பாண்டியர் காலத்தை சார்ந்த சிற்பமும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்போ அது வந்து பல்லவர் காலத்து அந்த பகுதியை சார்ந்ததாக கருதப்படுகிற அந்த நிலை கிடைக்கக்கூடிய இடப்பகுதியில வைத்து நம்ம அந்த ஒரு பொதுவானதான் சொல்லுவோம். ஏன்னா கல்வெட்டு அந்த சிற்பத்துல இருந்துச்சுன்னா நம்ம சொல்லிடுவோம். அதே போல சோழர்கள் காலத்திலையும் நம்ம வந்து நல்ல ஒரு அழகுபடுத்தப்பட்ட ஒரு வடிவமாக இருக்கும். நாங்க அந்த கற்களை வைத்தும் அதனுடைய முக அமைப்பு அதனுடைய அந்த அமைப்பை வச்சுதான் சிற்ப அமைதியில அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி அதனுடைய காலத்தை முற்கால சோழர் காலத்தை சார்ந்ததா இருக்குது. ஸோ அந்த அந்த ஒரு சிற்பம் கிடைத்தாலும் அந்த சிற்பத்தை கிடைக்கிற இடத்த வந்து நம்ம மேபி அது பக்கத்துல ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயில்ல கல்வெட்டு இருக்கும். அது ஒரு சோழர் காலத்து கல்வெட்டை அந்த கோயில குறிப்பிடப்பட்டிருக்குன்னா அப்ப அந்த கல்வெட்டையும் ஆதாரமாக வைத்துக்கொண்டு இது சோழர்கள் முற்கால சோழர்கள் ராஜராஜனுடையது பராந்தக சோழனுடையது அந்த மாதிரியான அந்த உருவ அமைதியை வச்சு நம்ம சொல்ல முடியும். பிளஸ் அதுக்கு அப்புறமாக நம்ம பாண்டிய நாட்டு பகுதியில கிடைச்சோன்னா நம்ம முற்கால பாண்டியன்னு சொல்றோம். அதே போல அந்த கோயில் பார்த்தீங்கன்னா சோழருடைய கல்வெட்டு கிடைக்கும். முற்கால கல்வெட்டாக அந்த கோயில்ல இருக்கும். அந்த கோயில்ல அந்த கல்வெட்டுலயே அந்த கற்றளியை எடுப்பித்த சோழ மன்னருடைய பேராக இருக்கலாம். அப்போ நம்ம சோழர்களுடைய காலம்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமாக வரக்கூடிய அந்த பிற்கால பாண்டியர்களுடையது பிற்கால சோழர்களுக்கும் பிற்கால பாண்டியர்களுக்கும் அந்த சிற்ப அமைதி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம அந்த பொதுவாக தான் என்ன சொல்றோம், அந்த 100 ஆண்டுகள் 12 to 13 நூற்றாண்டு அப்படின்னு நம்ம சிற்ப அமைதியில குறிப்பிடுறோம். ஹலோ ஹலோ அந்த மாதிரி பர்டிகுலரா சொன்னா அப்புறம் நாயக்கர் காலத்துல அந்த தலையில இருக்கிற பந்தளம் அப்படிங்கிற அந்த கொண்டையை வைத்து நம்ம பெரும்பாலும் அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். அந்த பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பக்கமாக கொண்டை வச்சிருப்பாங்க, அந்த பந்தளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நாயக்கர் கால சிற்பத்தை அந்த தூண்களோட சிற்பம் அமைதியெல்லாம் வரும். அதனால அதை வந்து நாயக்கர் காலம் பிற்காலத்தை சார்ந்த நம்ம குறிப்பிடப்படுகிறது மேடம். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். ஐயா வணக்கம் ஐயா ஐயா நிறைவு பகுதிக்கு போயிடலாங்க ஐயா. நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாங்க ஐயா. சரி, உங்களோட கருத்து ஏதாவது இருந்தாலும் சொல்லலாம். சொல்லிடுறேன் மேடம். கண்டிப்பா சொல்லுங்க. புதுவை அருங்காட்சியகத்தின் சார்பாக நடத்தக்கூடிய 93வது இந்த கருத்தரங்கு பன்னாட்டு கருத்தரங்கை ஒருங்கிணைக்கின்ற திரு அறிவன் ஐயா அவர்களுக்கும் மற்ற ஒருங்கிணைப்பாளர் மேலாளர் மனோரஞ்சினி திருநாவுக்கரசு அவர்களுக்கும் இந்த வாய்ப்பளித்து இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டு கொண்டிருந்த அனைத்து பார்ட்டிசிபென்ட்ஸ் அனைவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றி உரையினை வழங்க புதுவை அருங்காட்சியக படம பிரிவின் பொறுப்பாளர் செல்வி சங்கீதா சௌரிநாதன் அவர்களை அழைக்கின்றேன். மிக அருமையான உரை. அருங்காட்சியகம் குறித்த மிகவும் தேவையான செய்திகளை குறிப்பிட்ட நேரத்திற்குள் விருதுநகர் அருங்காட்சியகம் ஒரு பார்வை என்ற தலைப்பின் கீழ் எடுத்துரைத்த முனைவர் பால்துரை ஐயா அவர்களுக்கு எமது தேசிய மரபு அறக்கட்டளை மற்றும் புதுவை அருங்காட்சியகம் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பங்கேற்பாளர்களுக்கும் எமது நிறுவனம் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். நன்றி, வணக்கம்.